இதுவரைக்கும் பல கோணங்களில் நமது வாழ்வை பற்றி, மனதை பற்றி, சூழ்நிலைகளை பற்றி, இறைநிலையை பற்றி எல்லாம் ஓரளவுக்கு சிந்திச்சிருக்கிறோம். இந்த சிந்தனை தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதைத்தான் ராமலிங்க வள்ளலார் சுவாமிகள் தனித்திரு, பசித்திரு, விழித்திரு என்று சொல்வார்கள். அந்த விழித்திருப்பது மிக மிக அவசியம். ஜாக்கிரதா அவஸ்தை. ஒவ்வொன்றிலும், ஒவ்வொரு செயலிலும் விழிப்பு இருக்க வேண்டும். நேற்று ஒரு அம்மா கேட்டாங்க, விழித்திருப்பதுன்னா என்ன, அதை எப்படி சாத்தியப்படுத்துவது? எப்போதுமே விழித்திருப்பது என்பது எவ்வாறு சாத்தியப்படுத்துவதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. பிராக்டிக்கலா அது எப்படி? நல்ல கேள்வி. இதற்கு சில யுக்திகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அதாவது எந்த ஒன்றை செய்வதாக இருந்தாலும் அதுல முழுமையாக ஈடுபடுவது. சாதாரண சாப்பிடுறோமே, அதுல கூட அந்த உணவு அருந்துகின்ற போது அந்த 10 நிமிடம் உணவையே அருந்தணும். நல்ல சுவைத்து ரசித்து சாப்பிடணும். சாப்பிடும்போது சாப்பிடணும், வேற எதையும் நினைக்க கூடாது. குளிக்கும் போது கூட அந்த தண்ணீரை உச்சில விடுகின்ற போது அந்த தண்ணீர் உடல்ல எப்படி பரவுது, தண்ணீர் உடல்ல பரவுகிற போது ஏற்படுகிற அந்த உணர்வு என்ன, தன்மை, அதை ரசிக்கணும். ஆக எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதில் முழுமையாக ஈடுபடுகின்ற போது அதைத்தான் விழிப்பு நிலை என்று சொல்லுகிறோம். நேற்று சொன்னோம், அந்த சர்க்கஸ்ல அந்த கம்பியில அந்த பொண்ணு சைக்கிள் ஓட்டிட்டு போகுது. கரணம் தப்பினால் மரணம். ஆகவே தன்னை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறதோ, அதுக்கு எவ்வளவு விழிப்பு நிலை இருக்கிறதோ, அந்த ஒன்றில மட்டுமே முழு கவனம் இருப்பது போல பேசும் போதும் சரி, சொல்லும் செயல்படுத்தும் போதும் சரி, அதிலேயே முழுமையா ஈடுபட்டு பழகுனா அந்த அவேர்னஸ், அதான் அவேர்னஸ் தானா வந்து போகும். வேகமாக எதையும் செய்யாம, ஆத்திரத்தில் பேசாம, ஆத்திரம் இல்லாம இருந்து பழகும். அவங்க ஐயா சொன்ன மாதிரி எப்பவுமே அந்த ஆல்பா ஸ்டேட்டை நாம கீப் அப் பண்ணணும். ஆனா சூழ்நிலை விடாது. சூழ்நிலை நம்முடைய பதிவை தூண்டி உணர்ச்சி வயப்படுத்த, அந்த உணர்ச்சி வயத்தை கொடுத்து உணர்ச்சி வயத்துக்கு உட்பட்ட செயல்களை செய்வதற்கு அது தூண்டிக்கிட்டே இருக்கும். ஆனா நாம ரொம்ப ஜாக்கிரதையா அந்த செயல் விளைவு தத்துவத்தில், அதான் முக்கியம். இன்னைக்கு இறை தத்துவத்தை, பிரம்ம ஞானத்தை சொல்லுகின்ற போது அந்த ஆதி தொட்டு மனித மனம் வரைக்கும் அந்த சுத்தவெளியினுடைய எழுச்சியில ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி, அந்த ஒரு கவியில அணுக்கள் கூடி மோதி இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய். அப்போ ஆதியில் இருந்த சுத்தவெளி எனும் உண்மை அது எழுச்சி பெற்ற போது விண்ணாகி சக்தியாகி தொடர்ச்சியில பஞ்சபூதங்களாகி, பிறகு ஜீவ இனம் முதல்ல தாவர இனம் முதல் கொண்டு மனிதன் வரைக்கும். இதை நம்ம அடிக்கடி நினைவு கூறுவோம். பரிணாமம் என்று சொல்றோம். அந்த பரிணாமம் என்றால் என்ன? சுத்தவெளி தன்னுடைய தரத்தில் மாறி ஒவ்வொன்றா வெளிப்படுது. பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதங்கள் தரமாறி தோன்றும் பிறப்பு. பிறப்பு எப்படி நடக்குதுன்னு ஔவையார் சொல்லுகின்ற போது, பரமாய சக்தியுள் சிவத்துள் பஞ்சமா பூதங்கள் 5 பூதங்களும் தரமாறி தோன்றும் பிறப்பு. ஒன்றிலிருந்து ஒன்று, அதிலிருந்து இன்னொன்று. பால் இருக்கு, அதான் தயிராகுது. தயிரே வெண்ணெயாகுது, வெண்ணெயே நெய்யாகுது. இப்ப 4 பொருள்களை பார்க்கிறோம்.
ஆனா மூலம் பாலாக இருப்பது போல தன் தரத்தில் மாறி தயிராகவும், தயிர் தன் தரத்தில் மாறி வெண்ணெயாகவும், வெண்ணெய் தன் தரத்தில் மாறி நெய்யாகவும். ஆனா அந்த நெய்யில பாலினுடைய அனைத்து அம்சமும் இருக்கும். தரம் மாறினால் கூட மூலத்தினுடைய அம்சம் எல்லாவற்றிலும் இருக்கும். தயிர்லையும் பாலுடைய அம்சம் இருக்கும், வெண்ணெயிலையும் இருக்கும், நெய்யிலும் இருக்கும். அதே போல சிவம் எனும் ஆதி தன் தரத்தில் மாறி இறுதியாக மனித மனமாக வந்தாலும் அந்த மனித மனத்தில் அந்த சுத்தவிலனுடைய அம்சம் தன்மை அடித்தளமாக இருக்கும். இட் இஸ் இன்ஹெரன்ட்லி வித்தின் யூ. அடித்தளமாக இருக்கும். அப்ப எதற்காக இந்த நிகழ்ச்சி, எதற்காக சுத்தவெளி இங்கு நானாக வந்திருக்கிறதுன்னு சொன்னா, அது தன்னுடைய பெருமையை உணர்ந்து கொள்வதற்கு, முற்றறிவாக அமைந்து கொள்வதற்கு அது எடுத்துக்கொண்ட எழுச்சி தான். அல்லாம நான் ஒருத்தன் ஏதோ எங்கேயோ இருந்து வந்திருக்கிறேன், நான் பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே அந்த சொல் தவறானது. நான் பிறந்தேன் என்று சொல்வது தப்பு. ஆனா நாம சொல்றோம், நான் இத்தனாம் தேதி பிறந்தேன். அது ஏன் தப்பு தெரியுமா உங்களுக்கு? நம்ம எல்லாரும் சொல்றோமா இல்லையா, நான் பிறந்தேன், இத்தனாம் தேதி பிறந்தேன். அது தப்பு. இப்ப நான் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னா சரி. ஏன்னா கன்னியாகுமரிக்கு வரணும், பயிற்சியில கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற விருப்பம். செய்தி கேட்டதும் விரும்புறீங்க. அப்புறம் இந்த பயிற்சியில கலந்து கொள்வதற்கு சில முயற்சி எடுக்கிறீங்க, பிறகு இங்க வர்றீங்க. அப்ப இங்கு வருவதற்கு முன்பு ஒரு விருப்பம், ஒரு முயற்சி, செயல், இத்தனையும் செய்த பிறகுதான் அங்க வந்திருக்கீங்க. ஆனால் நான் பிறந்தேன் என்று சொல்லுமானால் பிறப்பதற்கு முன்பாக நான் பிறக்க வேண்டும் என்கிற விருப்பமும் அதற்கு ஒரு முயற்சியும் செயலும் செய்து வந்தா நான் பிறந்தேன்னு சொன்னான். ஆனா அங்க இருக்கல யாராவது பிறப்பதற்கு முன்பு நான் பிறக்க வேண்டும் என்ற விருப்பம் யாருக்காவது இருந்ததா? யாராவது பிறந்து வருவதற்கு முயற்சி எடுத்தோமா? செயல் ஏதாவது செய்தோமா? ஒண்ணுமே செய்யல. ஆகவே இந்த பிறப்பு நான் பிறந்தேன் என்று சொல்வதல்ல, அது தப்பு, தவறு. ஒன்றை நாம் செய்ய வேண்டுமானால் அதில் ஒரு விருப்பம், ஒரு முயற்சி, ஒரு செயல் இருக்கணும். ஆனா நம்முடைய பிறப்புல ஏதாவது இருக்குதா? இல்லை. அவன் நான் வளர்ந்தேன் என்று சொல்வதிலும் அர்த்தம் இல்லை. இந்த வளர்ப்புக்கு நான் ஒன்றுமே செய்யல. அப்கோர்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டோம், மீதி எல்லாம் தானா நடக்குது. நகம் தானா வளருது. ஆனா அந்த பொண்ணு சொல்லுது, நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் சொல்ற. நீ கஷ்டப்பட்டு ட்ரிப் தான் பண்ண, என்ன செய்யல? வளர்க்கற. நான் கஷ்டப்பட்டு முடிய வளர்த்திருக்கிறேன். யாராவது கஷ்டப்பட்டு வளர்த்தீங்களா? இல்லை. கஷ்டப்பட்டு என்ன பண்ணிருக்கோம்? ட்ரிம் தான் பண்ணிருக்கோம். இந்த உடலில் எந்த ஒன்றையும் நாம என்ன செய்யல? உருவாக்கவே இல்லை. உருவாக்குனீங்களா? உருவாக்கிறீங்களா? இல்லை. அப்ப நான் பிறந்தேன், வளர்ந்தேன் என்று சொல்வது தவறு. அது மாதிரி இப்ப நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது தவறு. ஏன்னா இந்த வாழ்விற்கு நான் எந்த இடத்துலையும் அடிப்படையாக இல்லை. இப்ப மூச்சு விடுறேன் சொல்றேன், நான் மூச்சு விடுறேன் சொல்றமா இல்லைங்களா? மொழி வழக்கு. நீங்க யாராவது மூச்சு விடுறீங்களா இல்லையா? மூச்சு விடுறீங்களா? மூச்சு விடுறீங்களா? நீங்க விடுறீங்க. மூச்சு கொஞ்சம் நிறுத்துங்க. அப்ப விடுறீங்க சொல்றீங்க. ஒன்றை நாம் செய்வதாக இருந்தால் அதை நாம் செய்யாமல் இருக்க முடியும். இஃப் இட் இஸ் அட் வில், எது மூச்சு விடுவது அட் வில் என்றால் மூச்சு விடாமே அட் வில் இருக்கலாம் தானே? முடியல. அப்போ நாம என்ன செய்யல? மூச்சு விடல. நான் ஜீர்ணிக்கிறேன்னு சொல்ல முடியாது. இப்ப இட்லி சாப்பிட்டுட்டு வந்தோம், இதுவரைக்கும் நம்ம வேலை. அப்புறம் ஜீரணமாக யாரு ஜீரணம் பண்றா? நான் இல்லை, அட்டானமஸ். அப்போ நான் வளர்ந்தேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மூச்சு நான் விடல, தானா நடக்கு. அப்ப இந்த வாழ்வு தானா நடக்கு. அப்ப இது எதனுடைய பிறப்பு, எதனுடைய வளர்ச்சி, எதனுடைய வாழ்வு, எதற்காக? நீங்க ஒரு கேள்வி கேட்கணும்.
ஏன், எதற்கு, எவ்வாறு சாக்ரட்டிஸ் கேட்கிறான். இந்த பிறப்பு, இந்த வளர்ச்சி, இந்த வாழ்வு இன்னும் தொடருது. இது யாருடைய பிறப்பு, யாருடைய வளர்ச்சி, யாருடைய வாழ்வு, எதற்காக? இட் இஸ் நாட் மைண்ட். இதுதான் சிந்திக்கணும். அப்படி சிந்தித்தீங்கன்னா இது அந்த சிவத்தினுடைய தோற்றம், அதனுடைய இயக்கம், அதனுடைய விளைவு, அதனுடைய தன்மாற்றம். இங்க நான்கிறது இல்லை. அப்ப இந்த நான்கிறது மாயை. பெரியவங்க சொன்னாங்க இல்லையா, நான் மாயை, இந்த வாழ்வு மாயை, இந்த உலகம் மாயை, எல்லாம் மாயைன்னாங்க. காரணம், எந்த ஒன்றிலும் நான் சம்பந்தப்படலை, ஆனா நான் சம்பந்தப்பட்டதாக நினைக்கிறோமே, அது மாயை. அப்ப இதை நீங்க சிந்தனை செய்து இந்த மாயையிலிருந்து விடுபட்டு, அப்படியானா என்ன என்ன நடக்கு? அதான் பரிணாமம். சுத்தவெளி ஆதி என்னும் பரப்பொருள் மெய் எழுச்சி பெற்று, அந்த கவியை நல்ல பொந்தவள், மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை பேதித்த அண்டகோடிகளாகி மற்றும், அடுத்த சொல்ற மற்றும், அது பஞ்சபூதங்களோடு நிக்கல, அண்ட சராசரங்களோடு நிக்கல, மற்றும் பிறப்பு இறப்பு. ஜீவன் என்ன ஆகுது? பிறக்குது, சாகுது. பிறப்பு இறப்பு இடை, பிறப்புக்கும் இறப்புக்கு இடையில என்ன நடக்கு? உணர்தல் என்னும் இயக்கமாகி ஒவ்வொரு ஜீவனும் உணருது. அதுக்கு இருக்கிற புலன்களுடைய எண்ணிக்கைக்கு தக்கவாறு 5 புலன் 4 புலன் சொல்றோம்ல, ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, 5 அறிவு உணர்தல் இயக்கமாகி ஐயறிவு குறைக்கும். மனிதனாக வந்த பிறகு அடுத்தது என்ன? நீதி நெறி மாந்தராகி. வார்த்தையில ரொம்ப அழகா போடுற. மனிதனிடம் அதே சிவம், அதே முற்றறிவு, விலங்கின வரைக்கும் 5 அறிவு, புலனறிவு. மனிதனிடம் வந்த பிறகு மனம் என்ற இயக்கமாகி நீதி நெறி, எது நல்லது எது கெட்டது, நீதி நெறி உணர் மாந்தராகி. இப்ப நமக்கு நீதி தெரிஞ்சு போச்சு, நெறி தெரிஞ்சு போச்சு, உயர்ந்த மாந்தராயிட்டோம், முழுமை அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். நீதி நெறி உணர் மாந்தராகினா அந்த மனிதன் முழுமை அடைந்து விட்டான். அறிவு முழுமை அடைகின்ற போதுதான் நீதி நெறி தெரியும். பிறகு வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அப்ப இயற்கையில என்ன நடக்குதுன்னா, அந்த எல்லையற்ற பரவழி சாமிஜிட்ட கேட்டாங்க, அது தன்னை உணர்வதற்கு தான் தோன்றிச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்க. நான் இப்ப கூட சொன்னேன், அந்த சிவன் தன்னை உணர்ந்து கொள்வதற்கு தான் எழுச்சி பெற்றது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? நான் சிவமாக மாறிய பிறகு தெரியும். யார் ஒருவர் தன் தவத்துல மனதை கடந்து சிவமா இருக்கிறாங்களோ, நீ அதுவானால் அதுவே சொல்லும். மறுபடி சொன்னார் இல்லையா, இப்ப நீங்க அதுவாக மாறுங்க. தவத்துல சிவமாகவே மாறிட்டு பழையபடி நீங்களா வாங்க. இப்போ உங்களுக்கு சிவமாகிய நான் எதற்காக எழுச்சி பெற்றேங்கிறது அவங்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? ரியலைஸ்டு பர்சன் சொல்றாங்க இல்லையா, செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன்ஸ். ஞானிகளுக்கு அந்த சிவம் ஏன் பரிணாமமாக எழுச்சி பெற்று நானாக வந்திருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன் தெரியும்? அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால. நீ அதுவானால், எதுவானால், சிவமானால் அதுவே சொல்லும் அது ஏன் எழுச்சி பெற்றது. அது வரைக்கும் நோ கொஸ்டின் நோ ஆன்சர். யூ ஷுட் நாட் ஆஸ்க். அப்போ நாம செய்ய வேண்டியது என்ன? அது ஏன் எழுச்சி பெற்றது, நானாக வந்ததுன்னு கேட்காம நீங்க அதுவாக மாறுங்க. மாறுனா அது ஏன் எழுச்சி பெற்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். விட அங்கதான் கிடைக்கும். அதான் கிருஷ்ணர் சொன்னான், கேள்வி நீயே பதிலும் நீயே. யூ ஷுட் நாட் ஆஸ்க். நீ யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. நீ கேட்டீன்னா அவர் பதில் சொன்னா கேள்வி உன்னுடையது, பதில் அவருடையது. பிறருடைய பதில் நமக்கு திருப்தியாக இராது. சரிதானா? யார்கிட்டயாவது போய் எனக்கு ஞானம் வேணும், எப்படி கிடைக்கும்னு சொன்னா அவங்க சில கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஆனா அது திருப்தி ஆகாது. சித்தார்த்தனுக்கு திருப்தி ஆகல. சித்தார்த்தன் யாரு? புத்தர். முதல்ல சித்தார்த்தன்
தன்னுடைய 29வது வயதுல வீட்டையும் நாட்டையும் துறக்கிறான். எதற்காக? துன்பத்திற்கு என்ன காரணம் என்கிற ஒரே கேள்வி. அவன் ஊர் சுற்றி வருகிற போது பல துன்பங்களை சந்திக்கிறான் இல்லையா? உங்க எல்லாருக்கும் தெரியும். உடனே கேட்கிறான் தன் அமைச்சரிடம், அமைச்சரே, அதுபோல நான் ஒரு நாள் கிழவனாக மாறிவிடுவேனா? எனக்கு மூப்பு வருமா? அதுபோல எனக்கு நோய் வருமா? அதுபோல நானும் ஒரு நாள் செத்து விடுவேனா அப்படின்னு கேட்கிறான். அமைச்சர் ஆமா ஆமாங்கிறேன். ஐயோ, நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன், 29 வயது வாலிபன், அரசன், ராஜபோக வாழ்க்கை, இந்த உடலுக்கு மூப்பு ஏற்படுமா? இந்த உடலுக்கு நோய் வருமா? இந்த உடலுக்கு மரணம் வருமா? ஏன்? அமைச்சருக்கு பதில் சொல்லுங்க. யாருக்குமே உடனே நாட்டையும் வீட்டையும் திறந்து காட்டுக்கு போறான். பெரியவர்களை பார்த்து அவங்ககிட்ட போய் கேட்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்றாங்க. சித்தார்த்தனுக்கு திருப்தி அடையவே இல்லை. துன்பங்களுக்கு என்ன காரணம் என்று பலரும் பலவிதமாக சொல்றாங்க. ஏன் திருப்தி ஆகல? கேள்வி இவனது, பதில் அவனது. கடைசியில் 6 வருடங்களுக்கு பிறகு சித்தார்த்தன் அந்த போதி மரத்துக்கு கீழே உட்கார்றான். நோ மோர் கொஸ்டின்ஸ், நோ மோர் சீக்கிங்ஸ். இது நான் என்ன செய்ய மாட்டேன், யாரிடமும் கேட்க மாட்டேன். என்னுடைய கேள்விக்கு வெளியில நான் பதில் தேட மாட்டேன் சொல்லி முதல் முறையா கண்ணை மூடி நோ கொஸ்டின், டோட்டலா கண்ணை மூடிட்டான். கேள்வியே கேட்கல, சும்மா இருக்கிறான். இந்த சும்மா இருக்குதுன்னா என்ன? டோட்டலி ரிலாக்ஸ்ட், டோட்டல் ரிலாக்ஸேஷன், எல்லாத்தையும் விட்டுட்டான். நோ மோர் கொஸ்டின்ஸ். துன்பம் இருந்தா இருக்கட்டும், இல்லாம போனா போகட்டும், எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சும்மா. அது அப்படியே அந்த விடிந்து வரும்போது ஒரு சித்ரா பௌர்ணமி, எல்லாம் மைண்ட் வந்து டோட்டலி நோ மைண்ட், நோ கொஸ்டின்ஸ், நோ மைண்ட், நோ தாட்ஸ், நோ மைண்ட், மனமே இல்லை. அங்க அவனுக்கு பதில் கிடைக்கும். துன்பத்திற்கு என்ன காரணம்? சித்தார்த்தன் யாராக மாறுறான்? கௌதம புத்தனாக மலர்ச்சி அடைகிறான். இப்ப அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவன் சைலண்ட் ஆகிட்டான். நாட்டுக்கு வர்றான், மக்களுக்கு போதனை கொடுக்கறான், வேற விஷயம். அதே மாதிரி நீங்க யார்கிட்டையும் கேள்வி கேட்காது. கேள்வி கேட்கலாம், பதில் உங்களுக்கு திருப்தியா இருக்காது. ஒரு கேள்வி கேட்பீங்க, கஷ்டப்பட்டு அவர் பதில் சொல்லுவாரு, அந்த பதிலிருந்து பழைய ஒரு கேள்வி கேட்பீங்க, அந்த பதிலிருந்து ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாரு, அந்த பதிலிருந்து ஒரு கேள்வி. அப்ப கேள்வியில் என்ன ஆகாது, நிக்கவே செய்ய. அப்ப கேட்கறதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்குள்ளேயே கேளுங்க. ஏன் எனக்கு இந்த துன்பம், எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? உங்களுக்குள்ளேயே போனீங்கன்னா ஐயா சொல்றாரு, உங்க மனசுல எல்லாமே இருக்கு. எல்லாமே, எல்லா ரகசியமும் உங்க மனசுல இருக்கு. மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனதிலே உழவலாம் மற்றங்கு தேடுவீர். இந்த மனசு என்ன? இயற்கையினுடைய மாபெரும் நிதி. The peak of evolution is human mind. மனித மனம் என்பது இயற்கையினுடைய வெளிப்பாட்டினுடைய உச்சம். ஆகவே மனதில் உழவலாம், எல்லாமே உன் மனசுல இருக்கு, மற்ற எங்கு தேடுவீர்? நீ யார்கிட்ட போய் கேட்க போற, எங்க போய் தேட போற? எல்லாம் உன் மனசுல இருக்கு. ஹேவ் ஏ லுக், பார். அதான் இயேசு பகவான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் என்று சொன்ன என்ன? பரம் என்றால் மிகப்பெரிய, லோகம் என்றால் உலகம். மிகப்பெரிய உலகம் என்றால் இந்த இயற்கை எங்க இருக்கு? அருகாமையில் இருக்கிறது. அருகாமைனா நம்ம மைண்ட். அந்த பரலோக ராஜ்யம், இந்த முழு இயற்கையும் உன் மனதில் இருக்கிறது. இவர் சொல்றார், மனதிலே உழவலாம். அவர் சொன்ன அதே வசனம், மற்ற எங்கு தேடுவீர்? உள்ளேயே பார். உனக்கு என்ன வேணும்? உள்ள பார். எப்படி பார்க்கணும்? முழுமையா பார்க்கணும். முழுமையான்னு சொன்னா வெளியில பார்க்கறதெல்லாம் விட்டுட்டோம். 5 புலன்கள் மூலமாக வெளியே போவதை விட்டு விட்டு have a complete look, ஒரு முழு பார்வை. that is vision. அந்த விஷன் சொன்னா முழு பார்வை. அங்க பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விக்கும் விட கிடைக்கும். அப்படி கிடைத்த போதுதான் ஐயா அவங்க சொல்லும் போது அந்த பிரம்ம ஞானத்துல, பிரம்ம ஞானம் போயிருக்கீங்களா? அதுல ஒரு 3 வாக்கியம் சொல்லுவாங்க. பரிணாமம், அடுத்தது இயல்புக்கு நியதி, அடுத்தது கூறுதல் அறம் அல்லது செயல் விளைவு.
இந்த மூன்றையும் நீங்க நல்ல சிந்தனைக்கு எடுத்துக்கணும். அதாவது இந்த உலகம் எவ்வாறு தோன்றிட்டீங்கன்னா பரிணாமம். பரிணாமம் என்றால் ஒன்றிலிருந்து தன் தரத்திலிருந்து இன்னொன்றாக மாறும். தரமாற்றம். பரிணாமம் என்றால் தரமாற்றம். சிவம் தன் தரத்தில் மாறி சக்தியாக. சிவம் என்றால் சிவம் என்ன? ஸ்டாட்டிக் எனர்ஜி, அசைவற்ற சக்தி சிவம். அந்த அசைவு அசைவு இல்லாத சக்தி அல்ல, அசைவை தன்னகத்தை அடக்கி கொண்டு, தன்னகத்தை இன்கரண்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. எனர்ஜியை தன்னகத்தை அடக்கி கொண்டு வெளிக்காட்டாம இருக்கிற நிலை இன்ஹரண்ட் எனர்ஜி, அடக்கமான ஆற்றல். அது எப்படி ஆற்றல் எப்படி அடங்கும்? சக்தின்னு சொன்னாலும் இயங்கினாதானே சக்தி. அப்ப இயங்கா சக்தினா என்ன? ஸ்டாட்டிக் எனர்ஜி, இன்ஹரண்ட் எனர்ஜி. ஐயா அவங்க ஒரு உதாரணம் சொன்னாங்க. வில்லு அம்பு நல்ல நான் எழுதி வச்சுக்கணும், இழுத்து பிடிச்சிருக்கோம். இப்ப அம்பு ஸ்டாட்டிக்கா இருக்கா டைனமிக்கா இருக்கா? ஸ்டாட்டிக். ஆனா விட்டா என்ன ஆகும்? சீறி பாயும். எவ்வளவு வேகமாக சீறி பாயுமோ அந்த வேகத்தை தன்னகத்தை அடக்கி கொண்டு அப்படியே நிக்குது பாருங்க. திஸ் இஸ் ஸ்டாட்டிக் எனர்ஜி. ஸ்டாட்டிக் எனர்ஜினா அந்த ஆற்றலை வெளிக்காட்டாம அப்படி அடக்கி நிக்க பாருங்க அம்பு. அதேதான் சிவம் என்பது அசையா சக்தி. சக்தி என்பது அசையும் சிவம். சுத்தவெளி எனும் சிவம் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றினால் அசையும் சக்தியாக, அசையும் சிவம் சக்தியாக. அப்ப சிவம் தன் தரத்துல மாறுது. என்ன தரம்? அடங்கிய சக்தி, இயங்கா சக்தி, இயங்கும் சக்தியாக தன் தரத்துல மாறிடுச்சு. வின். அந்த அசையும் சக்தி தன் தரத்துல மாறுது. என்னவாக? காற்று. காற்றுல சக்தியினுடைய இயக்க வேறுபாடுக்கும் ஆகாசத்தில் இருக்கிற சக்தியினுடைய இயக்க வேறுபாடுக்கும் அந்த வேறுபாடு இருக்கு. ஆகாச மண்டலத்துல சக்தியினுடைய இயக்கத்திற்கும் காற்றுல சக்தியினுடைய இயக்கத்திற்கும் ஒரு வேறுபாடு. அப்படியே தன் தரத்துல மாறி காற்று, வெப்ப காற்று, நீர், நிலம். அப்ப பரிணாமம்னா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். சிவம் தன் தரத்தில் மாற்றி ஒவ்வொன்றா வெளிப்பட்டு, நீரிலிருந்து ஜீவன், தண்ணீர் இருக்கு இல்லையா, அதுல இருந்து பாசி, எல்லாம் புழு எல்லாம் வருது. அது அழகா சொன்னாங்க. இந்த வைஷ்ணவர்கள் யாருங்க? ஆமா, பெருமாளை கும்பிடுவாங்க இல்லையா, 3 நாமம். அதுல இறைவனுக்கு நாராயணான்னு ஒரு பேர் உண்டு. சொல்றாங்களே, ஓம் ஸ்ரீ நாராயண நமஹா. நாராயணா. நாராயணன்னா யாரு? படம் போட்டிருப்பாங்க கேலண்டர்ல. ஒரு பாம்பு பெட்டில் கடல்ல நல்லா படுத்துக்குவான். படுத்துருக்காங்க. அவனுடைய தொப்புல இருந்து ஒரு தாமரைப்பூ, தாமரைப்பூக்கு மேல யார் உட்கார்ந்துருப்பா? பிரம்மா. அப்படி ஒரு படம். இவர் தான் நாராயணன். சிம்பாலிக். ஐயா விளக்கம் கொடுத்தாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி. நாராயணன்னா யாரு? சான்ஸ்கிரிட்ல நாரம் என்றால் நீர்னு அர்த்தம். அயனம் என்றால் கெமிக்கல். அயனம். இந்த நீர் தன்னுடைய ரசாயன மாற்றத்தினால பாசியாகுது. பாசினா தாவரத்தினுடைய அந்த தாவரத்தை காட்டுதான் தாமரை. நீர் அயனமாகி ரசாயனத்துல தன் மாற்றத்துல பாசி எனும் தாவரமாகி அதிலிருந்து மற்ற 4 பௌதிக பிரிவு, அதான் நான்முகன் பிரம்மா. மற்ற 4 பௌதிக பிரிவுகளும் அதுல இருந்தான் வருது. அதனால்தான் நாராயணன் என்றால் நாராயணன் அல்ல, நாராயணம். நாரம் கூட்டல் அயனம். அதுல இருந்துதான் ஜீவ இனங்கள் தோன்றுதுன்னு காட்டுவதற்கு இந்திய கலாச்சாரத்துல சிம்பாலிக்கா அந்த படத்தை போட்டாங்க. சரிதானா? சரி, இருக்கட்டும். ஆக இப்ப என்ன தெரிந்து கொள்றோம்? பஞ்சபூதங்களுக்கு பிறகு நீரிலிருந்து பாசி தோன்றி படிப்படியாக தன் தரத்தில் மாறி மாறி மனித குரங்காகி அதிலிருந்து மனிதன், 6வது அறிவு படைத்த மனிதன். எதற்காக இந்த பரிணாமம்? தன்னை உணர்ந்து கொள்வதற்கு. இப்போ மனிதனை தவிர மற்ற ஜீவ இனங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அது போல அப்படியே அதுக்கு இயற்கையில கொடுக்கப்பட்ட அந்த நீதிப்படி வாழ்ந்துட்டு.
ஆனால் மனிதனாக வந்த பிறகு, இந்த மனம் பரிணாமத்தில் எழுச்சி பெற்ற பிறகு, அவனுடைய அறிவு வேலை செய்ய செய்ய செய்ய, விஞ்ஞான அறிவு வர வர வர, இந்த இயற்கை வளங்களை எல்லாம் தன் வாழ்வின் வளங்களாக மாற்றி வாழ்றான் பாருங்க. அங்கதான் ஒரு தடை ஏற்பட்டு போச்சு. அந்த அறிவுனுடைய வளர்ச்சியில ஒரு சிறு தடை கூட இல்லை, தேக்கம். மனிதர்கள் எல்லாம் தேக்கமுற்று நிற்கிறோம் அறிவில். இப்ப சிந்திக்கிறோம், எதற்காக இந்த அறிவு அப்படின்னா, அந்த சிவன் தன்னை உணர்ந்து கொள்வதற்காக தன்னகத்தை அடக்கமாக இருந்த அறிவு ஆற்றலை வெளிப்படுத்தி, அப்படியே பரிணாமத்தில் கிட்டத்தட்ட 5 அறிவு முடிஞ்சு 5.25 5.5, இங்க எப்படி இருப்போம், இங்க பல ஆட்கள் இருக்கிறோம், 5.5 5.25 இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு, 6 நோக்கி போயிட்டு இருக்கு. அது அப்படியே போன 6 ஆயிடும். நம்ம என்ன பண்ணிட்டோம், 5.25 தேக்கம் வருகிறோம். அதனுடைய ஓட்டத்துல தடை ஏற்படுத்துறோம். என்ன தடை? இயற்கைக்கு முரண்பாடா வாழ்றோம் பாருங்க, அந்த வாழ்வே ஒரு தடை. யோக வாழ்வு என்பது தடையற்ற வாழ்வு, இயற்கைக்கு முரண்பாடு அடையாமல் இயற்கையோடு உடன்பட்டு வாழ்ற வாழ்வு தான் யோக வாழ்வு. அப்படி கொடுத்தால் அது தானா 6 அறிவாயிடும். அப்ப இயற்கையினுடைய எழுச்சி பரிணாமம் எதற்குனா, தன்னை உணர்ந்து கொள்வதற்கு. அல்ல தடை இல்லாமல் வாழ்வது என்றால் அங்கதான் சொல்றாரு இயல்பூக்க நியதி, நேச்சுரல் லா. அந்த மியூட்டேஷன் சொல்றாரு இல்லையா, அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். மியூட்டேஷன் என்று சொன்னா, இயல்பூக்க நீதி என்று சொன்னார், இந்த இயற்கையில அணு முதலாக அண்டம் ஈராக உள்ள எந்த ஒரு தோற்றத்தையும் பாருங்க, ஜீவ இனங்களையும் பாருங்க, அதனதன் தோற்றத்திற்கும் இயக்கத்திற்கும் இன்னொரு வெளியிலிருந்து அங்க ஒண்ணுமே போகல. பூமி சுத்துதுன்னு சொல்றோமே தன்னைத்தானே, யாராவது சுத்தி விட்டாங்களா? பூமி தோன்றி 500 கோடி ஆண்டுகள் ஆகிறதாக விஞ்ஞானி சொல்றான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தன்னைத்தானே சுத்துது, சூரியனே சுத்தி வரும். இது எப்படி சாத்தியம்? யாருக்கா தெரியுமா? தெரியாது. பூமி சுத்துதுன்னு தெரியும், விஞ்ஞானி அழகா சொல்லிட்டு. ஆனா பூமி தானா சுத்துது. அந்த தானா சுத்துனா என்ன பொருள்? அதான் இயல்புக்கும். தன்னுடைய சுழற்சிக்கு என்ன வேகம் வேண்டுமோ, என்ன ஊக்கம் வேண்டுமோ, அது அதுக்குள்ளேயே இருக்கு. இன்ஹெரண்ட்லி வித்தின். அது எந்த வேகத்தில் சொல்லணுமோ, அதற்கு என்ன ஊக்கம் வேணுமோ, அது வெளியிலிருந்து ஊக்கம் தேவையில்லை, அதுக்குள்ளேயே இருக்கு. அதான் இயல்பு ஊக்கம். இயல்புன்னா நேச்சர். அதற்கு ஊக்கம் யாரும் கொடுக்க வேண்டாம், இயல்பு, அதனுடைய தன்மை அதுதான். பூமி சுத்துவதற்கு, புல் முளைப்பதற்கு. அப்ப இந்த உலகம் தோன்றுவதற்கு நான் வரைக்கும் தோன்றி இருக்குன்னு சொன்னா வித்தவுட் எஃபர்ட். நான் பிறந்து வந்ததுக்கு எந்த எஃபர்ட் எடுக்கல, இயல்பு. இப்படி ஒருத்தன் பிறக்கணும், அப்படி வளர்ச்சி அடையணும், இப்படி சிந்திக்கணும், இப்படி செயல்படணுங்கிறதெல்லாம் இயல்பூக்கம், எஃபர்ட் இல்லை. இட் இஸ் எஃபர்ட்லெஸ் எஃபர்ட். எந்த முயற்சியும் இன்றி இந்த இயக்கத்தில், அதாவது உடல் என்கிற வாழ்வு இயக்கத்தில் என்னென்ன வேண்டுமோ அது தானா நடக்கு. நேற்று சொன்னேன் லூஸ் மோஷன் சொன்னேன். லூஸ் மோஷன் எப்படி ஆகுது? இயல்பா. அந்த தண்ணீரை எப்படி அங்க பாய்ச்சுது? இயல்பா. ஏன் பாய்ச்சணும்? மாச வெளியேற்றணும், இயல்பா. இந்த இயல்புங்கிற வார்த்தையை நீங்க பிடிச்சிடும். அப்ப எல்லாம் இயற்கையில். அதான் கீதையில சொன்னான், நடந்ததெல்லாம் நன்றாக நடந்தது, நடந்து கொண்டிருப்பதும் நன்றாக நடக்கிறது. இல்லைங்க எங்க அம்மா இறந்துட்டாங்களே அழுதுட்டு இருக்கோம், அங்க போட்டுருக்கு நன்றாக நடக்குது. அம்மா இறந்தது நல்லதா கெட்டதா? அம்மா இறந்து கிடக்குறாங்க, எல்லாம் உட்காந்து மூக்கு சிந்திட்டு இருக்கிறோம். திரும்பி பார்த்தா கீதாச்சாரம், எது நடக்கிறதோ எப்படி நன்றாக நடக்க. அம்மா செத்துருக்கா, என்ன சொல்ல போறீங்க? மிக மிக நன்று. எது? அம்மா இறந்தது. நாளைக்கு நான் போக போறேனே, அதுவும் மிக மிக நடக்க போகுது. எது? மரணம். மரணம் நிச்சயிக்கப்பட்டது. இந்த வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுதான் நிச்சயிக்கப்பட்டது, மாற்றத்திற்கு உட்படாதது. எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது. மரணம் inevitable. Death is inevitable. மரணம் மாற்றத்திற்கு உட்பட்டது அல்ல, நிச்சயமா நடக்கும். நடக்கணுமா வேண்டாமா? மெதுவா நடந்தா பரவாயில்ல, அப்படிதான் நடக்கும். கொஞ்ச நாள் ஆகட்டும். 95 வயசுல எப்போங்க? இன்னும் கொஞ்சம். இட் இஸ் inevitable, இட் இஸ் inevitable. மரணத்தை நீங்க என்ன செய்யணும்?
காத்திருக்கும். அதுதான் நமக்கு பெருமை. வள்ளுவர் அழகா சொல்றாரு, நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. இந்த உலகுக்கு என்ன பெருமை? நெருநல் உளன் ஒருவன், நேற்று இருந்தவன் இன்றில்லை என்பது இந்த பூமிக்கு பெருமை. இதுவரைக்கும் இருந்தவங்கலாம் இப்ப இருந்தா நாம எங்க இருக்கிறது? நாம எங்க இருக்கிறது? இடம் இருக்கிறது இல்லையா? நாமும் இருந்தா நம்ம பின்னாடி வரவங்க எங்க இருப்பாங்க? எல்லாம் அவங்கவுங்க தலையிலே உட்கார்ந்துக்க இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, மரணம் இறைவனுடைய பரிசு. வீட்டுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு யாராவது படுத்திருப்பாங்க, பாவம் கஷ்டப்படுற, யாருக்கும் தெரியாம மனசுல போனா பரவாயில்ல நினைக்கிறோமா இல்லையா? நினைக்கிறோமா இல்லையா? அப்ப உண்மை மனசுல என்ன? போனா அவரு போனா மட்டும் பரவாயில்ல, இவரு போனாலும் பரவாயில்ல. நமக்கு நம்ம பையன் சொல்லுவான், இவரு போனா பரவாயில்ல சொல்லுவான். அதனால மரணம் ஒரு பரிசு. யார் மரணத்துக்காக காத்திருக்கின்றார்களோ, நல்ல கவனிங்க, யார் ஒருவர் அனைத்தையும் புரிந்து கொண்டு மரணத்துக்காக காத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மரணம் இல்லை. மரணம் மாற்றத்திற்கு உட்படாதது. நிச்சயமா மரணம் உண்டு. ஆனா மரண பயம் அற்று ஞான நிலை அடைந்து மரணத்துக்காக யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் இல்லை. ஞானம் அடைந்தால் நான் யாரு? நான் பிரம்மம், சிவம். சிவத்திற்கு நோ பர்த் அண்ட் நோ டெத், இட் இஸ் எட்டர்னல். அது பிறப்பேறப்பட்டது. ஆன்மா ஆன்மா பிறப்பேறப்பட்டது. அது நித்திய புருஷன். இட் இஸ் எட்டர்னல் பீயிங், நோ டெத் அண்ட் நோ பர்த். அது போச்சா, அவன் மரணத்துக்காக வெயிட் பண்றான், அவனுக்கு மரணம் இல்லை. மரண பயமும் இல்லை. இது இறைவனுடைய பரிசு. உடல் அழிவது இறைவனுடைய பரிசு, எடுத்துக்கொள்ளும். இது எப்போ வரும்? இயல்புக்கு நீதியை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு அந்த இயல்புக்கு எந்த தடையும் கொடுக்காமல், நீங்க எங்கேயாவது ஒரு சின்ன தடை கொடுத்து பாருங்க, கசப்பேறும். மடையில தண்ணி போகுது, வீட்டுல அடைச்சிட்டீங்கன்னா நாருமா மணக்குமா? வீட்டுல பாத்ரூமு டாய்லெட் இருந்து தண்ணி எல்லாம் ஓடுது, மடை வச்சிருக்கோம், ஓடி போகணும். அது ஒரு சின்ன தடை ஏற்படுத்தினா என்ன ஆகும்? நாரி போயிடும். அதே மாதிரி இயற்கையில என்ன நடக்குதோ நடக்கட்டும், நன்றாகவே நடக்கிறது. கிருஷ்ணன் கேரண்டி கொடுக்கிறான். யூ அக்செப்ட் இட். எது நடக்கிறதோ நன்றாக நடக்கிறது, யூ அக்செப்ட் இட். அதான் அதனுடைய அர்த்தம். நீ ஏற்றுக்கொள்ள அர்த்தம். இனி நடக்க போவதும் நன்றாக நடக்கும். ஆகவே நீ எதுவும் எதிர்பாராது. நாளைக்கு நல்லா நடக்குமா நடக்காதா, டுவெல். அப்போ நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஆன்சைட்டி, நாளைக்கு என்ன ஆகும்? அவர் சொல்றார் ஒண்ணு ஆக நன்றாக இருக்கும். அப்போ அதனால ஃப்ரீயே எப்படி இருக்கணும்? மேக் இட் ஃப்ரீ. நாளைக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அது எப்படிங்க நாளைக்கு நல்லா இருக்கும்? இன்று நல்லா இருந்தால் நாளைக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நாளை என்று ஒரு நாள் இல்லை. சொல்லுவாங்களே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஃபியூச்சர் இஸ் நாட் yet. எதிர்காலம் என்று ஒரு காலம் இல்லை. அப்ப என்ன காலம்? இப்ப என்ன நடக்குதோ இதனுடைய நீண்ட காலம். நாளை என்பது என்ன? இன்றைய தொடர்ச்சி தானே. நாளை என்பது இன்றைய தொடர்ச்சி. அடுத்த க்ஷணம் என்பது இந்த க்ஷணத்தினுடைய தொடர்ச்சி தானே, அடுத்த க்ஷணம். அப்ப இந்த க்ஷணம் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அதனுடைய தொடர்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால்தான் இயேசு சொன்னார், மகிழ்ச்சியுற்று இருங்கள், மகிழ்ச்சியுற்று இருங்கள், மகிழ்ச்சியுற்று இருங்க. அப்ப நீ எப்பவுமே என்ன செய்யலாம்? மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆனா நமக்கு சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுத்தாங்க? அந்த பயலுக்கு நாளைய பற்றி கவலையே இல்லை சொல்றாங்க. எல்லாரும் நாளைய பற்றி இன்னைக்கு என்ன செய்யணும்? கவலைப்படணும் சொன்னாங்களா இல்லையா? நீ இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படு, ஏமா, அப்பதான் நீ நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம். இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டா நான் சொல்றேன் நாளைக்கு கஷ்டப்படுவேன். ஏன்னா நாளை வந்ததும் அடுத்த நாளை எண்ணி இன்னைக்கு கஷ்டப்படு, கடைசி வரைக்கும் கஷ்டம். கஷ்டமே படாது. படிப்பு வரலையா? படிக்காது. ஆமா, படிக்காது. ஒன்னும் மண்டையில ஏறல, ரொம்ப நல்லது. பெரியவங்க சொல்றாங்க, ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல் த நோயிங். நீ அறிந்ததிலிருந்து விடுதலை பெறு, எதையும் அறியாமல் இரு. அறியாமல் இருப்பதே பேரறிவு. நாம கொஞ்சம் கொஞ்சம் அறிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தான் தெரியும், என்னம்லாம் செய்யறோம்.
சிரமம். நிறைய தெரிஞ்சா சொல்லவே வேண்டாம். படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. என்ன சொல்ல வரோம், எல்லாம் அதன் இயல்புல நடக்குது. அலோ இட். இயல்புக்கு நீதி. நீங்களா எதையும் இப்படித்தான் இருக்கணும்னு கண்டிஷன் போடாம, இப்படி இருக்குமான்னு எதிர்பார்க்காம ஃப்ரீயா. அதான் இயல்புக்கு நீதியை மகரிஷி வற்புறுத்தி, இந்த இயற்கையின் நீதியை நீ புரிந்து கொண்டு ஏற்றுக்கோ, அக்செப்ட் இட். நீ அப்படி அக்செப்ட் பண்ணேன்னா நிச்சயமாக அந்த முடிந்த முடிவு இருக்கே, எது முற்றறிவு, டோட்டல் கான்சியஸ்னஸ், அது தானா நடக்கும். ஒன்றும் இல்லைங்க, நேற்று நம்ம வீட்டு செடியில ரோஸ் மொட்டு இன்னைக்கு காலையில விரிஞ்சிட்டு நல்ல வாசனை. இந்த மொட்டை யாரு விரிய வச்சா? கொஞ்சமா நினைச்சு பார்த்தீங்க என்னைக்காவது? என்ன பார்த்தீங்க, பறிச்சு கொண்டையில வச்சதோட சரி. இது எப்படி விரிந்தது? நேற்று இறுகி போய் இருந்து. நீங்க யாராவது ஒரு மொட்டை பறிச்சுட்டு வந்து உங்க கையால விரிச்சு பாருங்க, அந்த இதெல்லாம் கையோட வந்துடும். அவ்வளவு சாஃப்ட். என்ன செய்ய முடியாது, கையால விரிக்க முடியாது. விட்டுட்டீங்கன்னா போதும், அடுத்த 12 மணி நேரத்துல சோபா விரிஞ்சது. எப்படி விரிஞ்சது? எப்படி விரிஞ்சதுன்னு ஒரு கேள்வி மலர்ந்தது. எப்படி வாசனை கொடுக்குது? என்னங்க செஞ்சு பார்த்தீங்களா? இல்ல. அதான் இயல்புக்கு நீதி. அந்த மொட்டு மலர்வதற்கு அங்க என்ன ஊக்கம் வேண்டுமோ அந்த ஊக்கம் இயல்பா. அந்த பூவை பறிச்சு பாருங்க, காம்புல ஓட்டை தான் இருக்கு. காம்புல ஒண்ணும் இல்லை. இந்த ஓட்டைக்குள்ள என்ன போச்சு? இயல்பு ஊக்கம். இயற்கையினுடைய ஒவ்வொரு தோற்றத்திலும் அதனதன் இயக்கத்திற்கு, அதனதன் மலர்ச்சிக்கு அங்க என்ன ஊக்கம் கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த ஊக்கம் அந்த பொருளிலேயே இருக்கு, அணுவிலேயே இருக்கு. மொட்டு மலர்வதற்கு அந்த இயக்கம் அதிலேயே இருக்கு. அப்போ நீங்க மலர்ச்சி அடைவதற்கு, நீங்க மலர்ச்சியில என்ன, உங்களோட அறிவு முழுமை அடைவதற்காக நீங்க எதையுமே செய்ய வேண்டாம். நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம சும்மா கடமை மட்டும் செய்துட்டு பலனை எதிர்பார்க்காம சும்மா இருந்தீங்கன்னா போதும், அறிவு முழுமை அடைஞ்சு. அறிவு முழுமை அடைந்ததுக்கு அடையாளமே யார் சும்மா இருக்கானோ அவன் அறிவாளின்னு அர்த்தம். அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, சும்மா இருக்கிற அறிவு முழுமை அடைஞ்சு போச்சு. அப்போ இயல்புக்க நீதியை, உண்மையான இறை வழிபாடு என்பதே இறை நீதியை மதித்து வாழ்வது. தேங்காய் உடைக்கிறது அல்ல, காவடி தூக்குறது அல்ல, அங்க பிரதர்ஷனம் அல்ல. வள்ளுவர் அழகா பண்றார், மலித்தலும் வேண்டாம் வலித்தலும் வேண்டாம், பிறர் பழித்தலை ஒழித்து விடு. அது அற வாழ்க்கைக்கு வந்தாலே போதும். இயல்புக்கு நீதியை மதித்து, அது மாதிரி செயல் விளைவு தத்துவத்தை மதித்து, இன்னது செஞ்சா இன்னது விளையும். அப்படித்தானே? செயலுக்கு என்ன உண்டு? விளைவு உண்டு. ஆகவே விளைவை கணித்து செயல் புரிகிற அறிவை பெறணும். விளைவை அஞ்சி செயல் புரியும். இன்னையிலிருந்து உண்மையில் நீங்கள் இறை பக்தி உள்ளவர்களானால், இறைவனை வழிபட வேண்டும் என்று கருதுனால் நீங்க இப்படிலாம் கூப்பிட வேண்டாம். என்ன செய்யணும்? இறை நீதியை மதிக்கணும். 2 நீதி. ஒன்று இயல்புக்கு நீதி, எல்லாம் தானா நடக்குது. ஆனால் நான் ஐ ஷுட் நாட் டிஸ்டர்ப் த நேச்சுரல் ரிதம். இயற்கையினுடைய இனிமையை எந்த விதத்திலையும் நான் என்ன செய்ய மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். செயல்வழு தத்துவத்தை புரிந்து கொண்டு எனக்கு ஏதாவது வேணும்னு சொன்னா என்ன வேணும், என்னது வேணும், எப்படி பெறுவது, தனக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுக்காமல் எதை செய்தால் இது கிட்டும். அதான் வள்ளுவர் சொல்றார், அஞ்சுவது ஓரும் அரணே பிறரை வஞ்சிப்பது ஓரும் அவா. எதை கண்டு அஞ்சுறோம்? அஞ்சுவது ஓரும் அரண். அரண்னா என்ன? தர்மம். அந்த விளைவு, அறம் என்றால் விளைவு. இன்னும் செய்தா என்ன விளைவு வந்துவிடுமே, நமக்கு இன்பமாக இருக்கு, அவங்களுக்கு துன்பமா வந்து போகுமே, இதெல்லாம் செய்யக்கூடாது. அஞ்சணும். எதற்கு அஞ்சணும்? அறத்திற்கு அஞ்சணும். அஞ்சுவது ஓரும் அரணே பிறரை வஞ்சிப்பதோறும் அவா. மனசுல ஆசை இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் வஞ்சித்து வாழ்றாங்கன்னு சொல்றோமா இல்லையா? ஏன் வஞ்சிக்கிறாங்க? ஏன் ஏமாத்துறாங்க? ஆசை. நான் அவனோட பெரியவன் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும். அந்த ஆசை இருந்தா வஞ்சிக்கிறது வந்து போகும். இன்றில் இருந்து ஆசையை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கணும். என்ன இருக்கோ அதை அனுபவிப்போம். பிறரோடு ஒப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு அதே மாதிரி வேணும், அதை ஒப்பிட்டு பார்த்துட்டே நிறுத்தி விடுங்க. ஒப்பிட்டு பார்க்காது. உங்களிடம் என்ன இருக்கிறதோ, நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை அக்செப்ட் பண்ணுங்க.
நம்ம யாருமே நம்ம ஒத்துக்கிடலை, யாருமே தன்னை ஏத்துக்கிடலை. அதனால்தான் மற்றவங்களை பார்க்கணும், அவங்க எப்படி இருக்கிறாங்க. நம்ம விட திறமைசாலியா இருக்கலாம், நம்ம விட அழகா இருக்கலாம், வசதி உள்ளவனாக இருக்கலாம், கல்வி கற்றவனாக இருக்கலாம். அப்ப அடுத்தவங்களை பார்த்து தன்னை நாமே வெறுக்கிறோம். நானே என்ன வெறுத்துட்டா நீங்க என்ன எப்படி விரும்புவீங்க? நான் என்ன ஏற்றுக்கொள்ளாத போது நீங்கள் என்ன எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத போது நான் எப்படி உங்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால ஃபர்ஸ்ட் அக்செப்ட் த செல்ஃப். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, என்னவா இருக்கிறீங்களோ அதை ஏற்றுக்கொள்ள. ஏன்னா இது இயல்புக்கு நீதி. அப்படி ஏற்றுக்கொண்டால் நீங்க தடுக்கலேன்னு அர்த்தம். நீங்க உங்க மனசை தடுக்கலைன்னு சொன்னா அது தானா முற்றறிவை நோக்கி போயிடும். சாமிஜி ஒரு புக்கில் இருக்காங்க, ஜேர்னி டுவர்ட்ஸ் கான்சியஸ்னஸ், இங்கிலீஷ் புக், ஜேர்னி டுவர்ட்ஸ் கான்சியஸ்னஸ், முற்றறிவை நோக்கிய ஒரு பயணம். ஆன்மீக பயணம் என்பது முற்றறிவை நோக்கி. யூ அலோ இட். அன்றாட வாழ்க்கையில நாம் அதை அலோ பண்ணணும். இப்ப நாம அலோ பண்ணல, அப்படி பண்ணுனா தானா முற்றறிவை நோக்கி போகும். அப்போ இயல்புக்கு நீதி ஒன்று, மற்றொன்று செயல் விளைவு தத்துவம். இன்னையிலிருந்து விளைவை அஞ்சி அல்லது விளைவை கணித்து செயல்புரிய கத்துக்கணும். அதான் இயற்கை வழிபாடு. இறை வழிபாடுன்னு சொன்னா இயற்கை நீதியை மதித்து வாழுது. யாரோ ஒருத்தர் ஒண்ணு செய்யறான். நேற்று நான் சொன்ன விளையாட்டா ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்கறான், அது இயல்பு தானே. அலோ இட், அலோ இட். என்ன செய்யாத, தடை ஏற்படுத்தாது. அக்செப்ட் இட். எதெல்லாம் நேச்சரோ இயல்போ அது ஏற்றுக்கோ. அப்போ இயல்புக்கு நீதி. அங்க நீ போய் குறுக்கீடு செய்தால் இயற்கைக்கு முரண்பாடாக ஏதோ செய்யற, உனக்கு முழுமை இல்லை. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, எதுவுமே தவறு இல்லை, பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை. அவனுக்கு ரெண்டு ஒண்ணுதான். யாருக்கு? அந்த ஞான நிலையை அறிவில் தெளிவு பெற்றவர்களுக்கு. நீங்க அந்த தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கே நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்றிலிருந்து நான் இயற்கைக்கு முரண்பட மாட்டேன். எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் விளைவை கணித்து செயல் புரிவேன். இயல்பாக நடக்கிறது, இயல்புக்கு அடிப்படையில் நடக்குது, அதை நான் ஏற்றுக்கொள்வேன். நத்திங் இஸ் ராங் அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட, அந்த விழிப்பு நிலையோட இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த சிந்தனையோட. இதான் விழிப்பு நிலை, இதான் இறை வழிபாடு. இறை என்பது சிவம். அதனுடைய வழிபடுதல் என்றால் சிவம் எப்படி வழிபட்டிருக்கு? இயல்புக்கு நீதியாக, செயல் விளைவு எனும் நீதியாக வெளிப்பட்டிருக்கு. அந்த வெளிப்பாட்டிற்கு அதுக்கு தக்கவாறு நான் வழிபடுவேன். வழிபடுதல் என்று சொன்னா இந்த ரெண்டையும் நான் மதித்து வாழ்வேன். தனியா பிரார்த்தனைன்னு ஒன்றும் இல்லை, வேண்டுதல் தேவை இல்லை, இறைவணக்கம் தேவை இல்லை. என்னங்க எதுவும் இல்லைங்க, சுத்த நாத்திகமா இருக்கு. உங்க மனசுல இப்ப படுதா இல்லையா? சுத்த நாத்திகம் என்பது ஆஸ்திகத்தினுடைய உச்சிப்படி. எது நாத்திகம் தெரியுமா உங்களுக்கு? ஆத்திகத்தினுடைய உச்சம் நாத்திகம். ஒரு 18-20 வருஷத்துக்கு முன்னாடி ஆலியார்ல பேசும்போது ஐயா சொன்னார், நாத்திகத்துக்கும் ஆஸ்திகத்துக்கும் விளக்கம் கொடுத்தாங்க. முதல்ல இந்த ரெண்டு சொல்லும் தமிழ் சொல்லே அல்ல. ஆஸ்தி இஸ் ஆஸ்திகம். சுத்த தமிழ்ல ஆத்திகம் இத்து போட்டாங்க. ஆஸ்திகம்னா என்ன தெரியுமா? ஆஸ்தினா என்ன? சொத்து. அவனுக்கு ஒரு ஆஸ்தியும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆஸ்தினா சொத்து. ஆஸ்திகம்னா பொருள் பற்றுன்னு அர்த்தம். நான் ஆஸ்தி சான்ஸ்கிரிட்ல நான் போட்ட நெகட்டிவ். நான் ஆஸ்தினா பொருள் பற்று இல்லை. பொருள் பற்றுள்ளவன் உயர்ந்தவனா, பொருள் பற்று இல்லாதவன் உயர்ந்தவனா? அப்ப நாத்தியம் தானே உயர்ந்தது. நம்ம ஆஸ்திகங்கிறது ஸ்பிரிச்சுவல் சைட்ல கொண்டு வந்துட்டோம். அப்படி இல்லை. ஆஸ்திகன் ஒண்ணும் வேண்டாங்க. சாமி கும்பிடும் போது என்ன கேட்கிறோம்? பொருள் தானே கேட்கிறோம். அதை கூட இதை கூடன்னு கேட்டா என்ன அர்த்தம்? பொருள் தானே. அதான் ஆஸ்திகம். ஆஸ்தி கேட்க இவனுக்கு ஆஸ்தி இருக்கிறது அப்படித்தானே. காவடி தூக்குவது ஈஸி, காவடி தூக்காம இருப்பது கஷ்டம். இறைவான் சொல்வது ஈஸி, இறைவான் சொல்லாம இருப்பது கஷ்டம். ஆனா எது கடினமோ அதுதான் உயர்வு. ஆனா அந்த கடினம் எப்ப உயர்வுன்னா, இதெல்லாம் செய்யவே இதெல்லாம் ஒன்றும் அர்த்தம் இல்லைங்கிற தெளிவு பெறும்போது தான். எதுல அர்த்தம் இருக்கு,
அந்த இயல்புக்கு நீதியும் செயல் ஒழுங்கு தத்துவத்தையும் புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு யார் வாழ்கிறார்களோ அவள் தான் ஆஸ்திகத்தினோட உச்சிக்கு போறார். இப்ப நாம பயில்ற இந்த மார்க்கம் பக்தி மார்க்கமா ஞான மார்க்கங்களா? அதுக்கு நீங்க தகுதியை பெருக்கிக் கொள்ளும். ஞானத்தின் வழி, அறிவின் வழி வாழ்வது. நம்பிக்கைக்கு இடமே இல்லை. ஏன்னா நம்பிக்கை மாற்றத்துக்கு உட்பட்டது. நேற்று சிந்திச்சோம். அந்த மாதிரி நீங்க யார்ட்டும் போய் விவாதம்லாம் பண்ணாது, இதெல்லாம் பேசாது. இது உங்களுக்கு மட்டும். மகரிஷி எப்பவுமே சொல்லுவார், இது உங்களுக்கு மட்டும். அதாவது அவர் என்ன கேட்கிறார், இப்போ வெளியில நாத்திகம் பேசுறாங்க இல்லையா, நாத்திகவாதிகள், அது தப்பு தானேங்கிறார். பாதி சரி, தப்புன்னு சொல்லல, பாதி சரி. ஐயா தான் சொன்னாங்க, நமக்கு என்ன தெரியும். ஈவே ராமசாமி நாயக்கர் எது தெய்வம் இல்லை என்று சொன்னார், நான் எது தெய்வம்னு சொல்றேன். ரெண்டையும் சேருங்கப்போ. அவருடைய பணி எது தெய்வம் இல்லை என்று சொல்லிட்டே போனார். இவர் அதை சொல்லல, எது தெய்வம்னு சொல்லிட்டு போனார். இப்போ ரெண்டையும் சேருங்க. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சந்திக்கிறாங்களா இல்லையா? அப்ப அந்த நாத்திகமும் பாதி சரி, கொஞ்சம் கூட தப்பு இல்லை. அவங்க அந்த உருவத்தை என்ன சொன்னாங்க, அது இறைவன் அல்ல, அது தெய்வம் அல்ல, அது மனிதன் உருவாக்கியது. இறைவனுக்கு உருவம் ஆதியில இல்லை. இருக்குமானா அந்த மைக்கு தான் அதனுடைய உருவம், இந்த பாட்டில் தான் அதனுடைய உருவம். அந்த இறைவனுக்கு ஒரு சிலை கொடுத்துருக்காங்க இல்லையா, தப்பு கிடையாது. ஆனா சிலை வணக்கம் தப்பு இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட வயதினருக்கு சிந்தனை ஆற்றல் குறைந்தவர்களுக்கு. அந்த மலரே மலரே பாடல் என்ன சொல்லுது, மலரே நீ யார் என கேட்டாய், மறைபொருளானாம் தெய்வமே நான், சிலரை அறிவார் இவ்வுண்மை சிந்தனை செய்ய வல்லவர்கள், சிந்தனை செய்யாதவர்களுக்கு, சிந்தனை செய்ய வல்லாதவர்களுக்கு சிலை வணக்கங்கிறது எதாவது காட்டி அவனுக்கு ஒரு மீடியா கொடுக்கணுமே, அவனுக்கு ஒரு ஹோல்டு வேணும் இல்லையா. கஷ்டம் வரும்போது ஆண்டவனேன்னு சொல்லணுமா இல்லையா, ஒரு ஹோல்டு. அதுக்காக கொடுத்தாங்க. காரண காரியத்தோட சிலையை கொடுத்தவர்கள், சிலை வணக்கத்தை கொடுத்தவர்கள் ஞானிகள். ஆனா சிந்தனை செய்ய வல்லவர்களுக்கு அது தேவையில்லை. ஆனா அதுவே கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, எல்லா மத சண்டைகளுக்கும் அதான் காரணமாகி போச்சு. இந்த உலகத்தில் நடக்கிற சண்டைகளுக்கெல்லாம் இந்த மதமும் இந்த உருவம் தானே. ஒண்ணும் வேண்டாம், பெருமாள் பெருசா சிவம் பெருசான்னு சண்டை போட்டானா இல்லையா, ஒரே மதத்துக்குள்ள. ஏன் இவன் ஒரு சிலை உருவாக்கிட்டான், அவன் ஒரு சிலை உருவாக்கிட்டான், ரெண்டு பேரும் சண்டை. ஈவரை பார்த்தாரு, இவன் சண்டை போடாம இருக்கு என்ன ஒண்ணா, ரெண்டையும் போட்டு உடையன்னா இருந்தாதானே சண்டை போடுவேன். இது அவருடைய ஒரு அணுகுமுறை. இது கடவுள் அல்ல, இது கற்பனை, இது தெய்வம் அல்ல சொல்லிட்டே போனார். இவர் பாதிதான் வந்தார், எது தெய்வம். இப்போ உங்க மனசுக்குள்ள எது தெய்வம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, எது தெய்வம்னு தெரிஞ்சு போச்சு. அறிவு மூலமே ஆயிடுச்சா. அவர் பாதி செய்தார், மிச்சத்தை இவர் செய்தார். அப்படிதான் 1983 1983 நவம்பர்ல ஈரோட்டில் சங்கம் ஆரம்பிக்கிறார். மேடையில் சாமிஜி இருக்காரு, இந்த பக்கம் எஸ்கே ஐயா, அந்த பக்கம் அந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு முதலியார், பெரிய பட்டை, ஊருக்கு ரொம்ப மதிப்பானவர், நல்ல மனுஷன் இருக்காரு. சாமிஜி கண்ணை மூடி அப்படியே இயல்பா பேசுகிறார். ஈரோடு இந்த மண்ணை ஆழமாக ஒரு பெரியார் உழுதுட்டு போயிட்டார், நான் விதைக்க வந்திருக்கேன். இந்த முதலியார் எஞ்சி போயிட்டார். அவர் தான் அன்னைக்கு தலைமை, நானும் அன்னைக்கு தான் அங்க இருக்கிறேன். இறங்கி போயிட்டார். என்னாச்சு, அவருக்கு கோவம் வந்துருச்சு. அவர் பெரிய பக்தர். இவர் ஈவேரா உழுதாரு, நான் பயிரிட போறேன்னா இவரும் நாத்திகம் தானே. பாருங்க, பாதி அவர் பண்ணார் உழுதாரு, மீதி பாதி இவர் பண்ணார் விதைச்சாரு. இப்ப நாம அறுவடை செய்யறோம். இப்ப அறுவடை செய்யறது யாரு, நாம. உண்டா இல்லையா? இப்படி நீங்க எந்த ஒரு சைட்லயும் சாயாம, ஒரு சைடா போகாம நடுவில் நின்று அவர் சொல்றது எப்படி இருக்கு, இவர் சொல்றது எப்படி இருக்கு, இதுல என்ன, நான் என்ன சொல்றேன், ஈவர என்ன சொல்றாரு, வேதாத்தியர் என்ன சொல்றாரு, வள்ளுவர் என்ன சொல்றாரு, இயேசு என்ன சொல்றாரு, புத்தன் என்ன சொல்றாரு, எல்லாம் கடைசியில் அவனெல்லாம் ஏதாவது சொல்லிட்டு போட்டோம். நான் என்ன சொல்றேன் நம்ம மனசுக்குள்ள, தட் இஸ் செல்ஃப். கடைசியில் நீங்க எங்க வரணும், உங்களுக்குள்ள ஆக நான் என்ன கருதுகிறேன் எனக்காக, அதான் முடிந்த முடிவு. அந்த முடிந்த முடிவுக்கு வரும். அடிக்கடி வியாபாரத்தை ஞாபகப்படுத்துவாங்க நம்ம ஆட்கள் இருக்காங்களே. ஆன்மீகம் பேசிட்டு இருக்கும்போது வியாபாரம் என்ன, அந்த வாழ்க்கையே வியாபாரம் தானே, லாப நஷ்டம் தானே இல்லையா?
இந்த வாழ்க்கை ஒரு அரசியல் தானே, பொலிட்டிக்கல் மைண்ட் அண்ட் பிசினஸ் மைண்ட். ஸ்பிரிச்சுவல் மைண்ட், இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பொலிட்டிக்கலும் வரக்கூடாது, பிசினஸும் வரக்கூடாது, லாபமும் வரக்கூடாது, நஷ்டம் வரக்கூடாது. நம்ம விளையாட்ட கூட லாப நஷ்ட கணக்கு போட்டோம். நேற்று சொன்னேன், விளையாடுறது எதற்கு? மகிழ்ச்சியா இருப்பது. சின்ன வயசுல பாருங்க, ஃபுட்பால் விளையாடணும், நிறைய கோல் வாங்கியிருப்போம், அப்போ நல்ல சந்தோஷம் விளையாடிட்டு அப்பாடா ஒரு சுகம், விளையாடி வேர்த்து டயர்டாகி போச்சு, அந்த ஸ்கூல் வராண்டால படுத்துக்கிட்டு அந்த டயர்ட்னஸ் இருப்பாருக்கும், சுகமா இருக்கும். ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எந்த டயர்ட்னஸ்? விளையாடி பெற்ற டயர்ட்னஸ். இப்போ சமைச்சிட்டு ஒரு டயர்ட்னஸ் வரும் பாருங்க, அதுல ஒரு மகிழ்ச்சி இல்லை. அந்த விளையாட்டா கருதும் போது மகிழ்ச்சி. அதே பெட்டு வச்சு விளையாடுவாங்க, 10 ரூபா 20 ரூபா, அதுல தோத்துட்டான்னு வைங்க, அவனுக்கு எல்லாம் மனசு உடஞ்சிடும். தோத்துட்டானா இல்லையா? விளையாட்டுல என்ன கூடாது? வெற்றி தோல்வி கிடையாது. வாழ்க்கையை எப்படி எடுக்கணும்? இப்போ விளையாட்டு நல்ல விளையாடுங்க, புகுந்து விளையாடுங்க, தோல்வியா சந்தோஷமா இருங்க. ஏன்னா விளையாடுனீங்களா இல்லையா? விளையாட்டு தான், வெற்றி தோல்வி இல்லை. பணம் போச்சு வந்தது கவலையே படாதீங்க, பணம் வந்தாலும் ஒண்ணுதான் போனாலும் ஒண்ணுதான், மகிழ்ச்சி தங்கி இருக்கா அது போதும். அந்த மாதிரி ஒரு பிசினஸ் மைண்ட்ல இருந்து லாப நஷ்டம் கணக்கு போடாம பொலிட்டிக்கல் மைண்ட்ல இருந்து, பொலிட்டிக்கல் மைண்டா என்ன? ஈகோ. அந்த ஈகோல இருந்து வெளிப்பட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியா வச்சுக்கணும். நம்ம செயலை நீங்க ரெண்டா பிரிச்சிடுங்க. ஒன்னு, உடல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு புறச்செயலும், இன்பத்தை நாடுறமே பெரிய சுகம், அதை பெறுவதற்கு அகச்செயலும், இன்னும் 2 செயலாக எடுத்துக்கொள்ளும். புறச்செயல், அகச்செயல், புறவாழ்வு, அகவாழ்வு. இதுதான் வள்ளுவர் சொல்றார். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிட்டு உலகு. இருமை வகைன்னு சொன்னா புறவாழ்வு, அகவாழ்வு. புறவாழ்வு எதற்கு? நம்முடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு. அகவாழ்வு எதற்கு? அறிவிலை முழுமை அடைவதற்கு. அப்படின்னு நீங்க உங்க வாழ்க்கையை 2ஆ பிரிச்சு வாழ்ந்தா இருமை வகை தெரிந்து, புறச்செயலுடைய வகை என்ன, அகச்செயலுடைய வகை என்ன, அந்த வகையறாக்களை புரிந்து கொண்டால், திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ்டம், திஸ் இஸ் விஸ்டம். இதை புரிந்து கொண்டு வாழ்றோம் பாருங்க, அதான் ஞான வாழும், யோக வாழும். அப்படி வச்சுட்டீங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்பாங்க. நான் எவ்வளவு நாள் அதை நான் பெற முடியல, இந்த க்ஷணமே நீங்க பெற முடியும். இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க, இந்த இன்றிலிருந்து என்னுடைய புறச்செயல் என்னுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு மட்டும், என்னுடைய அகச்செயலாகிய தவமும் தற்சோதனையும் என்னுடைய அறிவிலை முழுமை பெறுவதற்காக அப்படின்னு நீங்க பிளான் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மிக குறைந்த காலத்தில் அதை அடைஞ்சிட முடியும். ஆனா என்ன ஆயிருது, இந்த மாதிரி சபையில உட்கார்ந்து பேசும்போதும் கேட்கும் போது எல்லாம் சரியா இருக்கு, யாருமே குற்றம் சொல்றது. ஆனா அங்க போனதும் சூழ்நிலைக்கு நம்ம என்ன ஆயிடுறோம், இரையாயிடும். அங்கதான் அவேர்னஸ் வேணும், அவேர்னஸ் வேணும்னு சொன்னாங்க. ஜாக்கிரதையா போகணும், ஜாக்கிரதையா போகணும். இதை மறக்காம இருக்கணும். எதை இப்ப சொன்ன பாருங்க, இந்த 2 விஷயம், இதை மறக்காம மனசுல. அதான் ஒரு வார்த்தை சொன்னேன், சேர்ந்து வாழுங்க, சார்ந்து வாழாதீங்க. இன்னைக்கு இப்ப ஒய்ஃப்ட்டு சொல்லிருங்க, நாளையிலிருந்து என்ன நீ நம்பாத. அகர்த்தனா நீ மட்டும்தான் எனக்கு, நீ மட்டும்தான் எனக்கு, நீ மட்டுமே எனக்கு அதிகம், நீ என்ன சார்ந்து வாழாது. ஒரு புதிய விஷயத்தை நீங்க இந்த சமுதாயத்துக்கு பரப்புங்க. நடந்ததுலாம் நடந்துதான் இருக்கு. இனிமேல் ஒரு பொண்ணானாலும் சரி, ஆனாலும் சரி, ஒரு பெண் ஆணை சார்ந்து வாழக்கூடாது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை சார்ந்து வாழக்கூடாது. ஆனா 2 பேரும் சேர்ந்து ஒரே கட்டல்ல படுக்கணும், சேர்ந்து வாழணும், அவ்வளவுதான். அதான் வள்ளலார் சொல்றார், தனித்திரு தனித்திரு, be alone with your wife. இது be alone with your wife, be alone with your husband. அது அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா, உடல் தான் சேர்ந்து வாழுது, கூடி வாழுது, மனமும் சேர்ந்து வாழுது, அறிவு தனித்திருக்கணும். நாம எவ்வளவுதான் சேர்ந்து வாழ்ந்தாலும் நான் தானே, என் பசிக்கு நான் தானே சாப்பிட்டாங்க, என் மனைவி சாப்பிட்டா என் வயிறு நிறையுமா? பழமொழியே இருக்கு, தாயும் பிள்ளையும் வாயும் வயிறும் வேற, அதானே அறிவு. அப்படி ஒரு கல்ச்சரை நம்ம ஃபார்ம் பண்ணணும். அதான் மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு கல்ச்சுரல் ரெவல்யூஷனே வரணும்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷன் வரணும்னா, புரட்சி. இந்த புரட்சியில் அடிதடி கிடையாது, அறிவு தான். அவர் பண்ணார்ல, கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் என்று வருகுது,
அதே மாதிரி சண்டை கிண்ட போடாத ஒரு புரட்சி. அதை சொன்னார், புரட்சி கூட இல்ல, திரட்சினார். திரட்சினா என்ன? அந்த வெண்ணெய் திரண்டு வருதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி அறிவு திரண்டு வரும். ஒவ்வொருத்தருடைய அறிவு எல்லாமே சாத்தியம். கொஞ்சம் நீங்க அவேர்னஸா இருந்தா போதும். அடுத்தவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ்ல நாம என்ன செய்யக்கூடாது? தலையிடக்கூடாது. அப்ப நம்ம இண்டிபெண்டன்ஸ்ல அடுத்தவங்களை தலையிடவும் விடக்கூடாது. சந்தேகமே இல்லை, விடாதீங்க. டோன்ட் அலோவ். அவங்க சொல்லுவாங்க, நான் உங்க மனைவி, எனக்கு உரிமை இல்லையா? இல்லவே இல்லை, நீ மனைவி தான், பட் யூ ஹவ் நோ ரைட் டு கிளைம். அதானே இயேசு சொன்னாரு, விதைக்க மட்டுமே உரிமை உண்டு. அரவணைத்துக் கொள்ளலாம் அவங்க மனைவியை, முத்தமிடலாம், உரிமை உண்டு. ஆனா திருப்பி கேட்கறதுக்கு உரிமை இல்லை. அவங்க முத்தம் திருப்பி கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். நீங்க கொடுக்கலாம். அதான் சொன்ன, அன்கண்டிஷன் அன்கண்டிஷன் அன்கண்டிஷன். ட்ரை டு லிவ். நீங்க எப்ப திருடனு கையில சாவி கொடுத்துட்டீங்களோ அவன் திருடவே மாட்டான். இன்னிலிருந்து கொடுத்து பாருங்க, உங்க மனைவிக்கு, உங்க கணவனுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாம் சாவியை கொடுங்க, மகிழ்ச்சியா இருக்கும். பிராக்டிகலா சொல்றேன். சில வீட்டுல எங்க அப்பா அம்மா எல்லாம் பையங்கள்லாம் வந்திருக்காங்க, பையங்களுக்கெல்லாம் இப்ப ஏக குஷி. எனக்குமா ஏக குஷி, அப்படியே சந்தோஷமா இருக்கும். இவ்வளவுதான் சந்தோஷம், வேற ஒன்றும் சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்குறதெல்லாம் ஒண்ணு. ஃப்ரீடம், ஃப்ரீடம். இந்த லிபரேட்டட் மைண்ட் தான் மகிழ்ச்சியுடைய அச்சாரம், அடித்தளம் எல்லாமே. இதுதான் ஆன்மீகம். நீங்க இதுவரைக்கும் நினைச்சீங்களா ஆன்மீகம்னா என்னவோ கண்ண முடி அப்படியே இருக்கணும், சாமியார் மாதிரி இருக்கணும், முகம் அப்படியே இருக்கணும், பாவம் போல இருக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கிருஷ்ண லீலா தான் ஆன்மீகம். கிருஷ்ண லீலா தான் ஆன்மீகம். இயேசுவும் கிருஷ்ணா லீலாவை தான் என்கரேஜ் பண்ணார். புத்தன் துறவு பூண்ட பிறவும் கிருஷ்ண லீலாவை என்கரேஜ் பண்ணார். தெரியுமா உங்களுக்கு? சாமி கும்பிடாதே என்ன புத்தன் தெரியுமா உங்களுக்கு? அவனுடைய கொள்கையே சூனியா, சூனியவாதம். இறைவன் இல்லைன்னு சொன்ன ஒரு புத்தர். சூனியவாதம் என்னங்க வேணும்? வாழ்க்கையே தான் எல்லாம். யூ லிவ் எ கம்ப்ளீட் லைஃப். யூ லிவ். நல்ல வாழ்னா, நல்ல வாழ்னா அர்த்தம் சந்தோஷம் வாழணும். யார்? புத்தன். கடைசியில் அவரையே கடவுள் ஆகிட்டான் பாருங்க. கடவுள் இல்லை என்று புத்தனை கடவுளாக்கி நம்ம ஆட்களுடைய வேலையை பாருங்க. இப்ப அதுக்கு பூ போடுறான். ஓம் புத்தாய நமஹா பேரு தான் மாறிச்சு. இயேசுநாதன் அதான் சொன்னார். இப்படிதான் மனுஷன் போயிட்டு இருக்கிறான். புத்தனை சாமி இல்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருமே ஒரு எமோஷனல் ஸ்டேட்ல சென்டிமெண்டா இருக்கிறோம். நோ சென்டிமெண்ட், நோ எமோஷன். எந்த இதுவும் வேண்டாம், உணர்ச்சியே வேண்டாம். அறிவை மட்டும் சரி பண்ணிக்கிட்டே போ. நான் அங்க அட்வைஸ் பண்ணல, சிலுவையெல்லாம் கும்பிடாதீங்கன்னு சொல்ல வரல. எதனால அப்படி ஒரு கலாச்சாரம் உருவாயிட்டுன்னு தெரியல. கடவுள் இல்லை என்று சொன்ன புத்தனை கடவுளாக்கி சிலையாக்கி அதற்கு வழிபாடு செய்கிற மனித கூட்டம் தான் இன்னைக்கும் இருக்கு. இயேசுவாக இருந்தாலும் சரி, அல்லது சித்தார்த்தன் இவன் சாக்ரட்டிஸாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு இயேசுவை யாரு சிலுவையில் அறைஞ்சாங்களோ, யாருன்னா அந்த மக்கள், அதே மக்கள் தான் அன்னைக்கு இயேசுவை கடவுளா வணங்குறாங்க. நபிகளை யார் கல்லால் அடிச்சு விரட்டாங்களோ அவங்க தான் அன்னைக்கு நபிகளை வணங்குறாங்க. ஆக மனிதன் மாறவே இல்லை, அதே கூட்டம் தான் அன்னைக்கு இருக்கு. ஆனா கேட்டா கடவுள் யாருன்னா இயேசு அல்லது நபிகள் அல்லது புத்தன். சொல்றவங்க யாருன்னா அவரை சிலுவையில் அறைஞ்சவங்க. அதுக்கு அர்த்தம், இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகவும், முகமது நபிகளை கல்லால் அடித்து விரட்டியவன் தான் இன்று இஸ்லாமியராகவும், ராமலிங்க சுவாமிகளை தீயிட்டு கொடுத்தினவன் தான் இன்று ஒரு இந்துவாகவும் இருக்கிறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர்கள் எல்லாம் அவர்களை மகானாக்கினார்களே தவிர அவர் சொன்ன போதனைக்கு தக்கவாறு வாழல. இயேசு என்ன போதனை சொன்னாரோ, நபிகள் என்ன சொல்றாரோ அதன்படி வாழவே இல்லை. ஆக நாம் யாருக்குமே நான் இந்த மதத்தை சார்ந்தவர் என்று சொல்வதற்கு தகுதி இல்லவே இல்லை. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனா இதை கொஞ்சம் சத்தமா கொஞ்சம் பெரிய கூட்டத்தில் சொன்னா அடிச்சிடுறாங்க. அவர் சொன்னார், அஞ்சுவதேன் எடுத்துரைப்போம் அறிவொன்றே தெய்வம் என்று. பாரதியார் பாடுறார், அறிவே தெய்வம். பார்த்துருக்கீங்களா? காடனை மாடனை வேடனை தெய்வம் என்று வணங்கும் அறிவிலிகால் அறிவொன்றே தெய்வம் என்று அறியீரோம். எது தெய்வம்? அந்த இயல்போக்கு நீதி. அறிவுனா இயல்போக்கு நீதி, தன்மை. ஞானிகள்லாம் அப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க.
நாம நம்ம சௌரியத்துக்காக நம்மையும் ஏமாற்றி உலகத்தையும் ஏமாற்றி சண்டை போட்டு. ஆக இந்த மனவளக்கலை என்கிற ஞான மார்க்கம் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்காக இருக்கு. புதிய சமுதாயத்தில் இந்த 2 நாள் என்ன சிந்திச்சோமோ அதுதான் நடக்கும். என்ன உங்களுக்குன்னு வாழ்க்கை இருக்கு, அவர் சொன்ன மாதிரி ஒரு குடும்பம் இருக்கு, அங்கிருந்து இடிக்கிறாங்க, இவர் என்ன செய்வார் பாவம்? இடிய தாங்கிக்க முடியலன்னா போச்சு. உங்க மனசுல என்ன ஓடுது? இன்னும் கொஞ்ச நாள்ல புதிய கலாச்சாரம் ஒன்று வரப்போகுது. மேரேஜ் இஸ் அவுட் ஆஃப் ஃபேஷன். ஆமா, இன்னொரு 50 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு திருமணமா யார் செய்வா அப்படின்னு வரப்போகுது. தெரியுமா அவங்களுக்கு? அப்படி வரப்போகுது. ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பால்ய விவாகம்னு இருந்தது, தெரியுமா? இப்ப எங்கேயாவது பால்ய விவாகம் நடக்கும் சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? பைத்தியார பயிலா இருக்கான், 12 வயசுல கல்யாணமா? பாரதியாருக்கு கோபம் வந்தது எங்க தெரியுமா உங்களுக்கு? காசியில. அவர் காசியில இருந்த போது அப்ப ஒரு சின்ன வயசு, படிக்கதான் போனார். அந்த கங்கை கரையில உட்கார்ந்துட்டு இருந்தார். அங்க ஒரு சின்ன பொண்ணுக்கு மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு 10 வயசு பிள்ளை, பிராமின் ஃபேமிலி. இவர் கேட்கிற, எதுக்கு அந்த பொண்ணுக்கு மொட்டை அடிக்கிறாங்க, வேண்டுதலா? இல்ல அவன் கணவன் செத்துட்டாரு, அது விதவை ஆகுது. கோபம் வந்துட்டு, அது இன்னும் ருதுவாகவே இல்லை, அது விதவை ஆகுதா? என்னையா அப்படி? அது நம்முடைய சமுதாய கலாச்சாரம். உடனே ஒரு கோவம் வந்துருச்சு. ஒரு நாசுனை கூப்பிட்டார், மீசையை முறுக்குனார், கொண்டை போட்டுப்பார் இல்லையா, எல்லாம் வெட்டினார், வேஷ்டி அவுத்தார், தலப்பா கட்டிட்டார், பூனலை அத்து அந்த ஆத்திலே போட்டார். நான் நிலைத்து பிராமணன் இல்லை, நான் இந்த சமுதாயத்தை எடுத்து போராட போறேன். முதல் போராட்டம் அந்த நதிக்கரையில தான் ஆரம்பிச்சேன். பார்ப்பானை பார்ப்பன் என்று சொல்லும் காலமும் போச்சே பாடியிருக்கார். பாத்தீங்க, அந்த சமுதாயத்தை எடுத்து போறான்னார். இன்னைக்கு எங்கேயாவது விதவை 10 வயசு விதவை இருக்காங்களா? சதி, உடன்கட்டை ஏறுதல், அவுட் ஆஃப் ஃபேஷன். பட் 100 வருஷத்துக்கு முன்னாடி அவளை பத்தினி பெண்களாக பார்த்த காலம். அது மாதிரி இப்போ திருமணம் செய்வது ஃபேஷன். இன்னொரு 50-100 வருஷம் போனா திருமணமான்னு கேட்பாங்க. அப்ப எப்படி? திருமணங்கிறது தாலி கட்டினா மட்டும் அல்ல. நீ தாலி கட்டி திருமணமான பிறகு வெளியில சொல்லாம டைவர்ஸா இருக்காங்க, மைண்ட்ல மென்டலி டைவர்ஸ் ஆயாச்சு, பிசிக்கலி ஆகல. இல்லீகல் டைவர்ஸ், இல்லீகல் மேரேஜ் மாதிரி இல்லீகல் டைவர்ஸ் எல்லா வீட்லயும் இருக்கு. இருக்கா? என்னக்காக இந்த மனம் அத்வைதமா இருக்கா, துவைதமா இருக்கா? கணவன் மனைவி ஒரு நாள் சாம்பார்ல உப்பு கூடனா போதும், அப்படிதானே? அனுபவம் இருக்கா? ஒரு நாள் தெரியாம கை தவறி போட்டிருப்பாங்க, அன்னைக்கு அவர் கணவனாகவே இருக்க மாட்டார். உண்டுதானே? அப்ப என்ன ஒரு கைத்தால கட்டிட்டு, அதான் ஒரு பெரியவர் சொல்றாரு, திருமணம் என்பது கயிறு கட்டினா மட்டுமல்ல, கயிறு கட்டாமையே திருமணமாக. திருமணம், திருனா என்ன, மனம்னா என்ன இருக்கா வீட்டுல? திருவும் இல்லை, மனமும் இல்லை. திருமணம் ஆகாமே சேர்ந்து வாழலாம், பிரியாம வாழலாம். ரெண்டு இருக்கிற இடையில ஒரு அன்பு சரியா இருக்குமானா, தட் இஸ் ட்ரூ மேரேஜ். டுகெதர்னஸ், மேரேஜ்ல டுகெதர்னஸ், ரியல் டுகெதர்னஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி ஒரு கலாச்சாரம் வரப்போகுது. எப்போ இந்த மனவளக்கலை சிறிய மக்களுக்குள்ள அப்படியே பரவி 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 போயிடுச்சுன்னா அந்த சடங்கே தேவையில்லை. அது ஒரு சடங்கு தானே. சடங்குன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? ஃபார்மாலிட்டின்னு அர்த்தம். இட் இஸ் நாட் ட்ரூ. வெறும் சடங்கு சொல்லுமா இல்லை? அது வெறும் சடங்கு. அப்ப சடங்குல என்ன இல்லை? ட்ரூத்ஃபுல்னஸ் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி. இனிமேல் வாழ்க்கையில ஃபார்மாலிட்டியே கிடையாது, ஒன்லி ட்ரூத்ஃபுல்னஸ். அப்படி ஒரு ஃபார்மேஷன் ஆக போகுது. அந்த தவப்பயிற்சியினுடைய முடிவு என்னன்னா சும்மா இருக்கிறது தான். தவம் என்றால் சும்மா இருத்தல் என்று பொருள். தவம் செய்யக்கூடியது அல்ல, தவம் ஆகக்கூடியது. தவமாக இருத்தல். தவம் என்றால் சும்மா இருத்தல், சிவம் என்று பெயர். அது அப்படித்தான் போய் சும்மா இருக்கணும் இல்லை, எப்படியாவது சும்மா இருந்தா சரி. அதுக்குதான் உங்களுக்கு பல கோணத்துல
கண்ணை மூடி அமைதியாக இருப்பது, அமைதியே பார்ப்பது, தன்னையே பார்ப்பது, தானாக இருப்பது அப்படின்னு பல விதமான வேறுபட்ட கோணங்கள்ல அந்த அலைந்து விரிந்து செல்கிற மனதை நிலைப்பேற்று நிலைக்கு கொண்டு வருவதற்காக சில வழிமுறைகளை தன்முனைப்பில் விழுந்தது இல்லையா, அந்த அடிதான் அவர் இதுக்கு வழிவகுத்தது. அப்ப அவர் செய்தது கடமை நிமித்தம் அல்ல, அன்பின் நிமித்தம் அல்ல, தன் தன்முனைப்புக்கு தீனி போடுவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி. பிறகு காலம் போக போக அந்த மக்கள்லாம் அவரை பெரிய ஆளா ஆக்குனதும் அது மறந்து போச்சு. இது செய்தா நான் பெரிய ஆளா இருக்கு. மகாத்மா காந்தி நான் அந்த பர்டிகுலர் மேன சொல்லல, யாரா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதான் முனைப்பு தான் காரணம், முனைப்பு தான் காரணம். அது கடமை, அன்பு, அதெல்லாம் பெரிய வார்த்தைங்க. அன்புலாம் அவ்வளவு சீக்கிரம் நம்ம அன்புக்கு அர்த்தமே கண்டுக்க முடியாது. நான் இன்னதான் அன்பின் மிகுதியாக செய்கிறேன்னு ஒருத்தர் சொன்னா அவர்கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம். அதான் நான் நேற்று சொன்னேன், அன்பு என்பது ஏற்றுக்கொள்ளுதல். ஒரு தந்தை தன் தனையினை எல்லா விதத்திலும் ஏற்றுக்கொண்டால் அந்த தந்தைக்கு தான் தன் மகனிடம் அன்பு செலுத்துறதாக தெரியாது. ஆனால் தன் மகனுக்கு தெரியும் அப்பா என் மீது அன்பு செலுத்துகிறார். இப்போ ஒரு பையன் இருக்கான், தவறுகள் செய்யறான், ஏதோ பண்றான். அப்பா பரவாயில்லடா பரவாயில்லடான்னு சொன்னா அந்த மகன் அந்த நண்பர்கிட்ட சொல்லுவான், எங்க அப்பாவுக்கு மேல ரொம்ப அன்பு, நான் எவ்வளவோ தப்பு செய்தாலும் அவர் என்ன ஏற்றுக்கொள்றாரு. அப்ப அப்பா யார்ட்டுமே நான் என் மகன் அன்பா இருக்கேன்னு சொல்ல மாட்டாரு. அவருக்கு அன்புனா என்னன்னு தெரியாது, அவருக்கு ஏற்றுக்கொள்ள தெரியும், அவருக்கு ஏற்றுக்கொள்ள தெரியும், இதுதான் அன்புன்னு சொல்ல தெரியும். அப்போ அன்பு செலுத்துவதல்ல, அன்பை உணர்வுகள் யாரு, அதனால யார் பயனடைகிறார்களோ, அந்த அவருடைய அன்பினால் யார் பயனடைகிறார்களோ அந்த பயனடைந்தவர்களுக்கு தான் இவர் என் மீது அன்பு செலுத்துறான்னு சொல்ல முடியும். ஆனா அவர்கிட்ட நான் என் மகன்கிட்ட அன்பு செலுத்துறேன்னு அவரால் சொல்ல முடியாது. அதை நீங்க ரெண்டையும் நல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. அப்படிதான். ஏன்னா சில அதான் வார்த்தையை நம்ம நிறைய பயன்படுத்திட்டே வந்துட்டோம் காலங்காலமா. ஈஸியா சொல்லிட்டோம், நான் அவங்ககிட்ட ரொம்ப அன்பா இருக்கேன், அவருக்கு என் மேல அன்பு இல்லை. எப்படிமா சொல்றீங்க? அது ரொம்ப கல்யாண பூசில எல்லாம் வாரத்துத்தோறும் சும்மா கூட்டு போவாரு, துணிமணிலாம் கெட்டெல்லாம் வாங்கி தருவாரு. இப்ப 2 வருஷமா ஒன்றும் கிடையாது. தீபாவளிக்கு மட்டும் ஒரு 200 ரூபா தராரு, அவருக்கு என் மேல அன்பு இல்லை சொல்றோமா இல்லையா? இப்ப அன்பை எதை அடிப்படையா வச்சு நம்ம பேசுறோம்? பொருள் தானே, கொடுக்கல் வாங்கல், அது பிசினஸ். எனக்கு மனைவி தேவைன்னா ஒரு சாரி கேட்டா 2 சாரி எடுத்து கொடுத்துருவேன். என் மனைவி கிட்ட ரொம்ப எப்போ அன்பு காட்டுவேன், எனக்கு அவ தேவைப்படலைன்னா வயசாகி போச்சு, இது தேவையில்லை, வருஷத்துக்கு ஒரு சாரி. இப்ப அன்பு குறைஞ்சு போச்சு, தேவையில்லை, இல்ல வயசான ஆயிடுச்சு. அதான் இப்ப அன்பு எங்க இருக்கு பாருங்க. அதுவல்ல அன்பு. நமக்கு நிறைய பேருக்கு அன்பு சரியா இன்னும் பிடிபடல. அது பிடிபடாத, சிவமும் பிடிபடல, அன்பே சிவம்ட்டான். சிவமும் தெரியாது, அன்பும் தெரியாது. both are unknown phenomena. சிவமும் அதான் மகரிஷி அழகா சொல்றார், அறிந்தது சிவம் மலர்ந்த. நீ என்னைக்கு சிவத்தை அறிகிறாயோ உனக்கு தான் அன்புனா தெரியும். சிவத்தை அறிவதற்கு முன்பு அன்பை பற்றி பேசுவதுல சரியா வராது. அதாவது ஒரு அன்பர் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. வாழ்க வளமுடன் ஐயா, ஏற்கனவே வாழ்ந்த ஞானிகள் சிலர் இளம் வயதிலேயே மரணம் அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் சமுதாய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஞானிகள். அப்படி இருந்தும் அவர்களுக்கு குறைவான ஆயுள் என்றால் இதை எப்படி எடுத்துக்கொள்வது? பாரதியார், விவேகானந்தர் போன்றோர் இளம் வயதிலே இறந்து விட்டார்கள். இதை எப்படி எடுத்துக்கொள்வது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், மரணம் நிச்சயிக்கப்பட்டது, மாற்றத்துக்கு உட்பட்டதல்ல. அவர் எத்தனை வயதில் இருந்தார் என்பது முக்கியமல்ல. அவரே சொல்றாரு, பாரதியார் பெரிய ஞானி, இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவோ செய்யக்கூடியவர் போயிட்டாரு. அவர் எல்லாம் நிறைய செய்துட்டு தான் போனார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருக்கு 11 வயதிலேயே பாரதியார் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. 39 வயதுல அவருக்கு மரணம். கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு உள்ளாக ஒரு 500 வருஷம் கொண்டு அந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அது பாரதியார் செஞ்சுட்டார். உண்டா இல்லையா? நீங்க பாரதியாருடைய தத்துவ கவிதைகள்லாம் படிச்சீங்கன்னா இதை விட அதிகம் ஞானம் அவர் இன்னும் தர வேண்டியது இல்லை. ஆனாலும் மகரிஷி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தார்.
86ஆம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சியின் போது பாரதியார் பற்றி ஒரு பேச்சு வந்தது. அப்ப சொன்னாரு, பாரதியார் மட்டும் இன்னொரு 15 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பான், ஆனால் இந்த வேதாத்திற்கு வேலை இல்லாமல் ஆக்கியிருப்பான் அப்படின்னார். ஏன்னா இந்த கவி ஒண்ணு வரும்ல, என்ன கவின்னா, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க எங்கும் களியாட்டம்னு ஒரு கவியில் இருக்கார். அதுல ஒரு அணு கொள்கைகளை சொல்றார். பாரதியார் பாடும்போது காக்கை குருவி எங்கள் ஜாதின்னார். அப்போ நண்பன் கேட்டா, அது எப்படிங்க நம்ம ஜாதியாகும், நம்ம மனித ஜாதியாச்சு, அது பறவைகளாச்சு, இல்ல ரெண்டும் ஒரே ஜாதி தான். அப்ப விளக்கம் கொடுத்தார். எனக்கும் பசிக்குது, காக்காவுக்கும் குருவிக்கும் பசிக்குது, நானும் இனவருத்தி பண்றேன், பறவைகளும் இனவருத்தி பண்ணுது, அப்போ ஒரே ஜாதி தானே. நானும் மலை ஜலம் கழிக்கிறேன், அதுவும் கழிக்குது, தூங்குது, நான் தூங்குறேன், வேற வித்தியாசம் நான் அதோட என்ன அதிகம் செஞ்சுட்டேன், ஒன்றும் செய்யலை, ரெண்டான. அதனால காக்கை குருவி நம்ம ஜாதி தான். உடனே சரி சரி பரவாயில்ல, ஓரளவுக்கு புரியுது, புரியவே இல்லை இருக்கு, ஓரளவுக்கு புரியுது. சிலர் அப்படி சொல்லுவாங்க, ஆமா ஆமா புரியுதும்பாங்க, புரியாது. புரிஞ்சு சரி, அதாவது பரவாயில்லைங்க, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு சொன்னீங்களே, நாம மனித கூட்டம், அது என்ன நம்ம கூட்டம்? இல்லப்பா, அந்த கடலும் மலையும் அணுக்களின் கூட்டம், நானும் அணுக்களின் கூட்டம், அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு தானே. இப்படி அவருடைய கொள்கை டெப்த்ல போயிட்டு இருக்கு. அணு கொள்கையை தாண்டி அதுலயும் பரசிவ வெள்ளம்னு ஒரு பாடல் மரிசி இப்ப இந்த 2-3 வருஷமா எடுத்து விளக்குனாங்க. பரசிவ வெள்ளம்னு ஒரு பாரதியார் பாடல் இருக்கு. அதுல சுத்தவெளி தத்துவத்தை மிக அழகா, இன்னைக்கு தானே சாமிஜி சுத்தவெளியை ஆங்கிலத்துல ஹைலி டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்னு சொல்லுவார். ஹைலி டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் அப்படின்னா மிக எதையும் உள்ளே ஊட விடக்கூடிய ஊடகம், அதை விட உயர்ந்த ஊடகம் இல்லைன்னா, அதை பரசிவ உள்ளத்துல பாரதியார் எழுதியிருக்கார். அதை வச்சுதான் சாமி சொன்னார், இன்னொரு 15 வருஷம் இருந்திருந்தால் எனக்கு வேலை இல்லாம பண்ணிருப்பான். இப்ப இவர் அதை தான் கேட்கிறாரு. ஆனா இவர் செஞ்சிருக்காரு. அவருடைய கவிதையில ஆழ்ந்து போன அதனுடைய தொடர்ச்சி தான் வேதாத்திரி மகரிஷின்னு வச்சுருங்க. என்னைக்குமே ஞானிகளுக்கு என்ன இல்லை, மரணம் இல்லை, அவருடைய உடல் தான் அழிஞ்சிருக்கு. அவருடைய எண்ணங்களும் உயர்ந்த சிந்தனைகளும் அந்த பிரபஞ்ச காந்த காலத்தில் பதிவாகி யார் யார் அதில் டியூன் பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்குது. நேற்று நான் சொன்னேன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மலை பிரசங்கம் இன்னைக்கும் ஒலித்துக் கொண்டிருக்கு. இயேசுனுடைய மலை பிரசங்கமோ, குருஷேத்திரத்தினுடைய கீதா உபதேசமோ, புத்தனுடைய தமோபதமோ இன்னும் ஒலித்துக் கொண்டிருக்கு. கேட்பதற்கு நமக்கு என்ன இல்லை, காது இருக்கிறவன் கேட்க கடவுள். நமக்கு அந்த காது ஃபார்ம் ஆகல, இன்னைக்கு அது ஒலித்துக் கொண்டே இருக்குது. கிறிஸ்துவத்தில் ஒரு வார்த்தை உண்டு, ஆதியில் ஒரு வார்த்தை இருந்தது, அது தெய்வத்திடம் இருந்தது, அது தெய்வமாகவே இருந்ததுன்னு ஒரு வசனம். அதெல்லாம் என்ன கருத்துன்னு கேட்டீங்கன்னா, ஞானியினுடைய கருத்து, இறைவனுடைய அடிப்படை கருத்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. அது காது இருக்கிறவன் கேட்க கடவன். இப்ப பாரதியார் இன்னும் இருந்தா என்ன பண்ணிருப்பாரோ அதை வேதாத்திரி பண்ணாரு. ஆனா வேதாத்திரிங்கிற ஒரு தனி மனிதன் பண்ணல. அவர் ஆழ்ந்த தவத்துல பாரதியாரும் இயேசுவும் புத்தனும் வள்ளுவரும் தாய்மானவரும் ராமலிங்க சுவாமிகளும் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் மகரிஷியுடைய மனசுக்குள்ள போச்சுது. நீங்களும் இருந்து பாருங்க, உங்களுக்கு போகும். நீங்க நல்லா ஆழ்ந்த அமைதியில டியூன் பண்ணிட்டு உட்காரு. ஏதாவது ஒரு சந்தேகம் போச்சு, ஒரு கேள்வி, யார்ட்டையும் கேட்க வேண்டாம், நீங்களே கண்ண மூடி அமைதியா இருங்க. இந்த கேள்வி சங்கல்பமா உள்ள இருக்கும். நீங்க அப்படியே அமைதியா இருக்க இருக்க பிரபஞ்சம் முழுவதும் உங்க அறிவு விரியும். ஏற்கனவே அதை ஒரு பெரியவர் சொல்லி வச்சிருப்பாரு, அது அங்கிருந்து டியூன் ஆகும். அது ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதாவது நத்திங் இஸ் நியூ அப்படின்னு சொல்லுதுக்காக, எந்த ஒன்றும் புதிதல்ல, ஏற்கனவே பிரபஞ்சத்தில் இருக்கு. தையல் மிஷின் கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருங்க? தையல் மிஷின் சிங்கர். எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியுமா? ஆமா, அவர் எந்த லேபிலையும் போய் ஒர்க் பண்ணல. சங்கல்ப மனசுல தையல் கருவி வேண்டும், ஒரே ஒரு சங்கல்பம். அப்படியே எப்போ தையல் கருவி வேணும் வேணும் இப்படியே இருக்காரு. ஒரே எண்ணம். எண்ணங்கள் ஒரே எண்ணமாக மாறினா அது என்ன? தவம். எண்ணங்கள் ஒரே எண்ணமாக மாறினால் தவம். எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பதே யோகம். வேதத்தில் சொல்ற
அவர் ஒரே எண்ணம், தையல் கருவி தையல். அப்படியே ஆழ்ந்த மனத்துக்கு போயிட்டார். அப்ப அவருக்கு ஒரு காட்சி வருது. என்ன காட்சினா, ஒரு தேவதை தன் கையில ஒரு பெரிய ஈட்டி வச்சிருக்கிறார். அந்த ஈட்டியோட முனையில ஒரு துவாரம் இருக்கு. அந்த ஈட்டியை கொண்டு இவருக்கு வயிற்றுல ஒரு குத்து. கனவு தானே, குத்திட்டு வெளியில எடுக்கும்போது அந்த துவாரத்துல ஒரு குடல் என்ன ஆயிடுச்சு, நுழைஞ்சிக்கிச்சு. பழையபடி ஒரு குத்து எடுக்கிறாங்க, இன்னொரு குடல் சேர்ந்துச்சு. அந்த 2 குடலும் ஸ்பின் பண்ணதை பார்த்தார். கனவு கலைஞ்சிருச்சு. இப்ப தையல் மிஷின் கண்டுபிடிச்சிட்டார். தையல் மிஷின் என்ன இப்படி இருக்கு, ஊசி ஒண்ணு இப்படி இருக்கு, அதுல ஒரு துவாரம் இருக்கும். கீழே போயிட்டு மேல வரும்போது கீழே இருக்கிற நூல் அது என்ன செய்யும், மேல எடுத்துட்டு வரும். பழையபடி கீழே போகும், அடுத்த நூல் எடுத்துட்டு வரும். அப்படியே ஸ்பின்னிங் ஆகுது இல்லையா, தையல் மிஷினை கண்டுபிடிச்சிட்டார். இப்ப எப்படி கண்டுபிடிச்சாரு, அவரு கண்டுபிடிக்கல, அவர் அமைதியா இருந்தது, அங்க எல்லாம் இருக்கு, அது கொடுத்துருச்சு ஒரு பிக்சர். அதனால மதர்சியா தான் சொல்றாரு, உன் மனதிலே உழவலாம் மற்றங்கு தேடி, மனதினுடைய ஆழத்துக்கு போக எல்லாம் கிடைக்கும். நீ அதுவானால் அதுவே சொல். அந்த முறையில் யோக நித்திரைனா வேற ஒண்ணும் இல்லை. சுழுமனை நாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூலாதாரத்துக்கும் துரியத்துக்கும் இடையில கொஞ்ச நேரம் மூச்சு இழுத்து விட்டு அப்புறம் அந்த நேர்கோட்டை பாவனை செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஜீவகாந்தம் அந்த சுழுமனை நாடியில திணிவு பெறும். நல்ல திணிவு பெறணும். நீங்க பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா திணிவு பெறும். அப்புறம் மூச்சை இழுத்துட்டே உடல் அளவுக்கு விரிச்சிங்கன்னா ஜீவகாந்தம் உடல் அளவுக்கு விரியும். மூச்சை விட்டுட்டே சுருங்குனா சுருங்கும், விரிஞ்சா விரியும், சுருங்குனா சுருங்கும். அப்படி அந்த ஜீவகாந்தத்தை உங்களுடைய கட்டளைக்கு தக்கவாறு விரிக்கவும் சுருக்கவும் உயர்த்தவும் தாழ்த்தவும் பழகிட்டீங்கன்னா அப்புறம் பழையபடி மூச்சு இழுத்துக்கிட்டே துரியம் மூலாதாரம் ஒரு 3 முறை செஞ்சுட்டு பழையபடி மூச்சு இழுத்துக்கிட்டே மேல சக்திகளை வரைக்கும் பாவனையோடு போகணும். இப்படி கொஞ்ச நாள் செய்து பழகினீங்கன்னா அந்த பிரணவ சரீரம் இங்க இருந்து லைட்டா மேல எக்ஸ்பேண்ட் ஆகும். அது அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி போற அளவுக்கு வரும். அந்த உணர்வு வந்த பிறகு அப்படியே படுத்துக்கணும். அது நீங்க அப்படி செய்து வாருங்க, உங்களுக்கு அனுபவத்தில் தெரியும். சிவகலத்துக்கு போக வேண்டாம், சக்திகளும் போயிட்டு அப்படியே படுத்துடணும்னு சொல்ல. உள்ள ஒண்ண வேண்டாம், சக்திகளத்தை விரிவோடையே படுத்துக்கலாம், 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 விரிவோ